யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25லிருந்து 28. இந்த 4 மையமாய் வைத்து கத்திருந்த வாரத்திலே கடந்த செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலை ஜெபத்திலே கர்த்தர் கைரோஸை குறித்து மறுபடியும் வெளிப்படுத்தினார். ஆனால் இது வேற கைரோஸ், ரொம்ப நாளாக பேசாத ஒரு கைரோஸ். ஸோ கைரோஸில் எதுவும் இருக்குது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினால இந்த 4 வசனத்தை வாசித்து சொல்லுங்க. என்னென்ன வசனம்? யோவான் 17:11, அப்போஸ்தலர் 20:28, 1 பேதுரு 4:17, எசேக்கியேல் 12:25லிருந்து 28. எனக்கு வெளிப்படுத்தின வசனத்துலேருந்து வந்துட்டு அப்புறம் இதோட நான் கார்லைட் பண்ணுறேன். எசேக்கியேல் 12, 25, 28 செவ்வாய்க்கிழமை காலை தியானத்தில் கைரோஸை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினதுனால நான் இந்த வசனத்தோடு சேர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25லேருந்து 28 அப்புறம் வாசிப்போம். நான் 25ல் நான் சொல்கிற வரைக்கும் வாசித்தா போதும், அதுக்கு மேலே வாசிக்க வேண்டாம். என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. திருப்பி சொல்லலாமா? நான் கர்த்தர், இல்லை நிறைவேறும், இனி தாமதியாது. அல்லேலூயா. அதிகாலை ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். அதில் அதிகாலை ஜெபத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. இனி தாமதியாது அப்படின்ற வார்த்தையும் 28வது வசனத்தில், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பேன். நோ மோர் டிலே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நோ மோர் டிலே. ஸோ இங்கே உபயோகப்படுத்தின வார்த்தை அதே கைரோஸ், பட் இன் ஹீப்ரூஸில் யூஸ் பண்ண. நம்ம பார்த்த கைரோஸ் கிரேக் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இங்கே யூஸ் பண்ண வார்த்தை அர்த்தம் என்னது தான்? காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இப்போ 7 மாதமாக கைரோஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கை குறித்து பேசியிருந்தோம். எதை பற்றி பேசியிருந்தோம்? ஒரு பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசியிருந்தோம். பட் காட்ஸ் அப்பாயிண்டட் டைமில் நாட் ஓன்லி பிளெஸ்ஸிங் ஹேப்பன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். காட்ஸ் அப்பாயிண்டட் டைமில் என்னவோ நடந்திருக்குது, நியாய தீர்ப்பும் நடந்திருக்கு. இது செவ்வாய்க்கிழமை காலைல, அதுக்கு முன்னாடி வாரம் 4 நாள் நான் கலந்துக்க முடியல சூழ்நிலை. 11 நின்றுது. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தியானிக்கும் போது இந்த 12 வந்து நடந்துச்சு. இப்போ எனக்கு அதோட திருப்பி நான் மற்ற நாளில் கலந்துக்க முடியல. இதோட நான் 13 அதுக்கப்புறம் ஒரு நாள் தியானித்தேன். ஸோ இதில் அப்போ பார்க்கும்போது எனக்கு இந்த காரியம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸோ இதோடு நான் பேசணும்னு சொல்லி ஹெல்ப். என்னென்னா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் எதில் வருது? அதில் பிளெஸ்ஸிங் மாத்திரம் வரல, என்னவும் வருது, ஜட்ஜ்மெண்ட்டும் வருது. ஸோ அப்போ இந்த கைரோஸில் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வசனம் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ கைரோஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா வெயிட்டிங். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வெயிட்டிங், காத்திருக்கிற காலம். சொல்லுங்கள் பார்க்கலாம். காத்திருக்கிற காலம். இது ஃப்ளோ சார்ட்டில் எப்படின்னா, எஸ்ஸு தான் படித்தவங்க தெரியும் உங்களுக்கு. அது எஸ் இருந்ததுன்னா உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. நோனா என்ன ஆகும்? திருப்பி அந்த ப்ராசஸ் என்ன ஆகும்? கைட்டும். நீ வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா டைரெக்டாக எதை சுதந்திரிச்சுக்கலாம்? பிளெஸ்ஸிங்கை சுதந்திரிச்சிருக்கேன். ஆமீன் சொல்லலாமா? பக்கத்தில் கேளுங்க. காத்திருக்கிறீங்களா, அவசரப்படுறீங்களா? ஒரு சில பேருக்கு ரொம்ப அவசரம், ஒரு சில பேருக்கு என்னது ரொம்ப அவசரம். எப்போதுன்னு காத்து கிடக்குது மனசு. இந்த ஆண்டவர் என்னை எப்பவுமே ஒரு சிக்கலை மாற்றி விட்டுறாரு. எனக்கு முன்னாடியே ஒரு வார்த்தையை கொடுத்துருவாரு. நான் அதை சொன்னோன்னு பிளான் பண்ணிட்டு நான் யோசிச்சிருப்பேன். அப்புறம் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் நடக்கும்.
ஆனால் வார்த்தையை கொடுத்து நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். ஆனால் உடனே நம்ம ஆட்கள் இதுங்களா பாஸ்ட்டு நம்மளை வச்சு தான் என்ன செய்கிறாரு, பேசுகிறான்னு பல கதை ஓடி இருக்குது. அது கவலை இல்லை எனக்கு. இதுங்களா மார்னிங் டிவோஷன் அட்டன் பண்ணுறது தெரியும், செவ்வாய்க்கிழமை. இப்போ யோசித்தேன் இருக்குல்ல. இப்போ என்னென்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டாப்பிக்கை டச் பண்ணி எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. சிங்காசனங்கள் ஆயத்திப்பை பற்றி பேசினேன். சபையில் வந்து எல்லா உபதேசமும் பேலன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ஸோ இதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக பெரிய இது ஒரு 5 மணி நேரம் பேசலாம். அதான் ஆண்டவர் இந்த அப்பாயிண்டட் டைம்ஸில் இஸ்ரேலாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், இப்போ இந்த கடைசி காலமாக இருக்கலாம், சடுதியில் கர்த்தர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ அதே நேரத்தில் சடுதியில் என்ன நடக்கும், நியாய தீர்ப்பு நடக்கும். அல்லேலூயா. சடுதியில் யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து எங்கே கொண்டு போக முடியும், சடுதியில் இஸ்ரேலே தூக்கிட்டு போய் பாபிலோனில் உட்கார வைக்க முடியும். அல்லேலூயா. ஸோ இஸ்ரேலில் தான் நான் போன சர்வீஸில் பேசினேன். சபை குறித்து அவ்வளோ பேசலை, இஸ்ரேல் தான் பேசினேன். ஸோ இந்த கான்டெக்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அந்த இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் தான் எசேக்கியேல் எடுத்தேன். இந்த எசேக்கியேல் இது எப்போ சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து அடுத்த நாட்டில் சிறையிருப்பில் போயிட்டார். இவர் என்ன போயிட்டார், நாடு கடத்தப்பட்டார். யார், எசேக்கியேல். இது பேசும்போது 592 BC, இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பாக 592-93. அவர் போனது 597. அந்த வருஷங்கள் பின்னாடி போகும். ஸோ அந்த ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது, 5 வருஷம் கழிச்சு தான் இந்த அதிகாரத்தை அவர் எழுதுறாரு. இவர் இங்கே பேசும்போது எரேமியா எங்கே ஊழியம் செய்கிறாப்ல, இஸ்ரவேலில் ஊழியம் செய்கிறார், எருசலேமில் ஊழியம் செய்கிறார். இப்போ நாடு கடத்தப்படும் போது 3 கட்டமாக நாடு கடத்துகிறாங்க. ஸோ இங்கே இது ஒரு கைரோஸ். யாருக்கு கைரோஸு, நேஷனல் கைரோஸ். இதுக்கு பேர் என்னது, யாருக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு. சரிங்களா. ஸோ முதல் சிறையிருப்பில் 3 சிறையிருப்பு எப்படி போகுதுன்னா, ஹை கிளாஸ், மிடில் கிளாஸு, லோ கிளாஸ். முதல் சிறையிருப்பில் யார் போகிறாங்கன்னா, யார், தானியேலும் அவனோட. அதனால தான் நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, சாமர்த்தியமான பிரபு, நல்ல வாலிபர்கள், நல்ல புஸ்தியான வாலிபர்கள், ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் போகிறாங்க. செகண்ட் ஷிஃப்ட்டில் தான் யார் போகிறா, எசேக்கியேல் போகிறார். இவருடைய செய்தி என்ன, ஃபஸ்ட்டு வந்து இல்லைங்களா, ஆண்டுடைய மகிமை தரிசனம்லாம் பேசுகிறாரு. அது மகிமை தேவாலயத்தை விட்டு என்ன செய்யுது, நீங்கிடுது. இஸ்ரேலுக்கு என்ன வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஆனாலும் உன்னை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி இதான் ஒரு. ஸோ இவர் இங்கேருந்து என்ன வார்த்தை சொல்ல வர்றாருன்னா, எஸ்லேமுக்கு என்ன வரப்போகுது, அழிவு வரப்போகுது. எஸ்லேமுக்கு என்ன வரப்போகுது, அழிவு வரப்போகுது. இதுதான் ஒரு ஸ்பீச். இங்கே இவர் பேசினுக்கும் போது அந்த இடத்துல எச்சரிப்பு கொடுக்க யார் வரா, எரேமியா சொல்கிறார். ஆனால் சிதேக்கியா ராஜா இதை கேட்கும்போது அவனுக்கு மனசு என்ன செய்யலை, மாறலை. அந்த நாட்டில் எரேமியா பைபிள் ஸ்டடி கொடுக்கும்போது எங்கள் ஒய்ஃப் வாசிக்கும் போது, அப்போ நானும் ஒரு அதிகாரமாக சேர்ந்து வாசனை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த வசனம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த சிதேக்கியா ராஜா ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சுதானா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வாழ்ந்த ராஜாக்களோட தவறுல ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, க்ளோஸ் பண்ணுறார். எரேமியா கிளியராக சொல்கிறாப்புல, நீ போய் சரண்டர் ஆகிடு, நீ போய் என்ன ஆகிடு. ஆனால் இவனுக்கு எது மனசு இல்லை, சரண்டர் ஆக மனசு கிடையாது. நிறைய பேருக்கு என்ன மனசு கிடையாது, சரண்டர் ஆக மனசு கிடையாது. பக்கத்தில் கேளுங்க, மாமியாரோட சரண்டர் ஆக மனசு இருக்குதா, மருமகளோடு சரண்டர் ஆக மனசு இருக்கா, புருஷனோடு சரண்டர் ஆக. ஆமாம், ஆன்சர்ப்பு சொன்ன என்ன செஞ்சிடணும். ஆமாம், இல்லை பொண்ணும் நம்மால் நீ என்னையும் ஆன்சர் சொல்கிற, நான் எடுக்கிறேன் ஒரு துப்பாக்கி. ஒழுங்காக சரண்டர் ஆகியிருந்தானா அவன் பிள்ளையும் சாக மாட்டான், எஸ்லேயுமே என்ன செய்யப்பட்டிருக்காது, அழிக்கப்பட்டிருக்காது. அது 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 வாசிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த அவ்வளோ தெளிவாக அப்போ முன்ன புரியாது. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த காரியம் இப்படி தான் போவோம். அதாவது 4 நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு இப்போ 40 பேர், ஒரு உதாரணம் சொல்லி 40 பேர் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்கன்னா, அந்த டீச்சருக்கு என்ன ஆசை, 40 பேர் என்ன ஆகணும். ஆனால் மனசுக்குள்ளே தெரியும் இது எப்படி என்ன ஆகுது, தேராது. இல்லை 35 தேரும், 5 என்ன ஆகுது தேராதுன்னு யாருக்கு தெரியும்.
டீச்சருக்கு தெரியும். ஆனால் டீச்சருக்கு என்ன ஆசை? இதே தான் ஆண்டோட நிலைமை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் என்ன செய்யணும்? மறந்துடணும். ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது. ஆனால் இது திருந்தாதுன்னு தெரியும். ஆனாலும் என்ன கொடுக்குறாரு? வாய்ப்பு கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபோர் நாலேஜில் தெரியும். ஆனால் சில பேருக்கு ஒரு பியூட்டிஃபுல் காலிங், ப்ரீ டெஸ்டினேஷன் வாங்க, முன்னறிவு, உலக தோற்றத்துக்கு முன்னாகவே தெரிந்து கொண்டேன். அவங்களுக்கு இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ், அளவுக்கு கடந்த கிருபை. அல்லேலூயா. தமஸ்கு வீதிக்கு போன சவுலை தேடி வந்த கிருபை. அல்லேலூயா. அவனை பிடிச்சது கிருபை. அல்லேலூயா. இவன் எதை பிடிக்கல? கிருபை பிடிக்கல, கிருபை அவனை பிடிச்சிச்சு. ஆமீன் சொல்லாமா? சில பேர் ஆசீர்வாதத்தை பிடிக்க போவீங்க, சில பேருக்கு ஆசீர்வாதம் உங்களை பிடிக்கும். ஆமீன் வரமாட்டது. அல்லேலூயா. வேண்டாம் பழுது உங்களுக்குலாம் இருக்குங்களா? அதை நாங்களே போய் பிடிச்சிக்கிறோம் பாஸ்னா அது போயினே இருக்கும். நீங்கள் காத்து இருந்தீங்கன்னா எது உங்களை பிடிச்சிடும்? ஆசீர்வாதம் உங்களை பிடிக்கும். ஆமீன் சொல்லாமா? வாக்கு தத்தம் உங்களை பிடிக்கணுமா, நீங்கள் வாக்கு தத்தத்தை பிடிக்கணுமா? சொல்லுங்க. வாக்கு தத்தம் உங்களை பிடிச்சிச்சுன்னா நீங்கள் காலி. அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். நீங்களே தடுத்தாலும் அது என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒரு தேசத்துக்கு அழிவை கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது? சடுதியிலே 2 செகண்டில் பூகம்பம் வந்துச்சுன்னா மொத்தம் என்ன செய்யும் சொல்லுவாங்க? 5 செகண்ட் தான், டக்குன்னு என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடென்ட். அதே சொல்லுவோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். மயிர் இலையில் நாங்கள் என்ன செய்யணும்? நூல் இலையில் என்ன செஞ்சிட்டோம்? தப்பிச்சிட்டோம். சொல்லுது புரியுங்களா? அப்போ இந்த எசேக்கியேல் என்ன பேசுறாரு? எருசலேமுக்கு ஒன்று என்ன வரப்போகுது? ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? எருசலேமுக்கு என்ன வரப்போகுது? ஸோ 592 593 பேசுகிறாரு. 586 நடந்துருச்சு. எத்தனை வருஷத்தில் நடந்துச்சு? 4 வருஷத்தில் நடந்துருச்சு. ஸோ இங்கே யூஸ் பண்ண வார்த்தை என்னது? கைரோஸ் ஆன் ஜட்ஜ்மெண்ட். இங்கே ஆன காலம் என்ன காலம்? நியாயம் தீர்க்க நியமிக்கப்பட்ட காலம். நியாய தீர்ப்பு நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு அழிவு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பு என்ன கிடையாது? அது மறுசீரமைப்பு. அது என்னது? மறுபடியும் கட்டப்படுகிற காரியம். அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அழகாக நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு வெயிட்டிங். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு அது ஆமாம். கைரோஸ்னு டெஸ்டிங் பீரியட். வெயிட்டிங்கில் ஒழுங்காக இருந்தால் டைரெக்டாக என்னது? பிளெஸ்ஸிங்கு. வெயிட்டிங்கில் தப்பு பண்ணினா உடனே அடி கிடையாது, வார்னிங்கு. சொல்லுங்கள். வெயிட்டிங்கில் தப்பு பண்ணால் என்ன கிடைச்சது? வார்னிங். ஆபிரகாமுக்கு என்னது? வெயிட்டிங்கு. எத்தனை வருஷம் வெயிட்டிங்கு? 25 வருஷம் வெயிட்டிங். அவனுக்கு நியமிக்கப்பட்ட காலம், கைரோஸ் காலம் எத்தனை வருஷம்? 25 வருஷம். ஆனால் தலைவர் எத்தனை வருஷத்துலேயே முந்திக்கிட்டாரு? 11 வருஷத்துல. நான் போன வாரம் சொன்ன பாருங்க, கைரோஸில் கையை வச்சுக்கினா கதை கந்தல் ஆகிடும். உனக்கு 25 வருஷம் இருக்குதுப்பா, நீ எத்தனை வருஷத்தில் கை வைக்க பார்க்குற? ஆமாம். ஸோ வெயிட்டிங்கில் கை வச்சதுனால அவனுக்கு என்ன வந்துச்சு? இப்போது வார்னிங் வந்துச்சு. என்ன வார்னிங் வந்துச்சு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அது 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 தப்பு பண்ணிட்டான். அதுக்கு என்ன வார்னிங் வந்துச்சு? இல்லை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்வார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. பிடிச்சிட்டான், உஷாராயிட்டான். என்ன ஆயிட்டான்? உஷாராயிட்டான். உடனே கீழ்ப்படிஞ்சான். சரிங்களா? அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் டச் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? வெயிட்டிங்கில் நீ தப்பு பண்ணாலும் உன்னை சீரமைக்க கர்த்தரால கூடும். அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? நீ அவசரப்பட்டினா இஸ்மவேல். சொல்லுங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவசரப்பட்டினா காத்திருந்தா ஈசாக். சொல்லுங்கள், அவசரப்பட்டினா இஸ்மவேல், காத்திருந்தா முடிவு பண்ணிக்கங்க. இஸ்மவேல் வந்தாலும் துரத்தி விடவும் அவரால் முடியும். அல்லேலூயா, ஆமீன் சொல்லாமா? போனால் பொடிச்சு, இப்போ தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், இஸ்மவேலை கொண்டு வந்துட்டேன். ஆனால் நான் கொடுத்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைவேறும். அதனால் யாரை கொடுப்பேன், ஈசாக்கை கொடுப்பேன். ஸோ ஃப்ளோ புரிஞ்சுங்க. வெயிட்டிங்கு, அத்தனை என்னது, வார்னிங்கு, திருப்பி எஸ்ஆர்னும். வார்னிங்லேயே நீ கீழ்படுறியா, கீழ்படுதா திருப்பி என்னது, பிளெஸ்ஸிங். எப்பவுமே எஸ் நோ போடுங்க. திருப்பி வார்னிங்லேயே நீ என்ன செய்யலை, கீழ்பட. இப்போ வெயிட்டிங்லையும் கீழ்படியில, அது எதுலையும் கீழ்படியில. ஆமாம், உனக்கெல்லாம் எதுக்கடா அப்பாயிண்டட் டைம்னு கேட்குறாரு. இல்லை, அப்பயும் ஆண்டோடைய கிருபை முடியல. அடுத்து எதில் கொண்டு வரனா, ஜட்ஜ்மெண்ட் வருது. வார்னிங்கில் கீழ்படியில என்ன வருது, ஜட்ஜ்மெண்ட் வருது. எத்தனை பேர் நான் சொல்ல வருது புரியுது? அல்லேலூயா. இந்த ஃப்ளோவை புரிஞ்சுங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட்லையும் துன்மார்க்கனுக்கு அழிவு, நீதிமான்களுக்கு என்ன கிடையாது, சிக்ஷை. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னா, ரெப்பட்டன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது, ரெப்பட்டன்ஸ், ரெனிவல், ரெஸ்டோரேஷன். சொல்லுங்க பார்க்கலாம், மனம் திரும்புதல். சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. புதுப்பிக்கப்படுதல், பழைய நிலைமைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் என்ன செய்வேன், மறுபடியும். ஆமாம், உன்னை சீர்படுத்துவார், உன்னை என்ன செய்வார், சிறப்படுத்துவார், உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் நான் சொல்ல வர புரியுது? இதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப யாருக்கு செஞ்சுருக்கிறார், இஸ்ரவேலுக்கு செஞ்சுருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ குரோனோஸ் பீரியட்ல பேஷன்ஸா இருக்கிறாரு. குரோனோஸ் பீரியட்ல என்னவா இருக்கிறாரு, ஆமா, தீர்க்கதரிசிகளா அனுப்புறாரு, பொறுமையா இருக்கிறாரு. ஆனா இங்க அந்த டைம் வந்தோடனே அவருடைய தாயத்திற்கு சட்டுப்புட்டு என்ன செஞ்சது. ஒருவருக்கு இந்த கான்டெக்ட் புரிஞ்சது மாதிரி இப்ப இந்த வசனத்துக்கு வாங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி முடியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த வார்த்தை? கலக வீட்டாரே. இதுங்களா சூப்பர் பேர் வைக்கிறார்ல இஸ்ரேலுக்கு. என்ன பேரு? கலக வீட்டார். கலக்க சொன்னா என்ன பண்ணிட்டுங்கிற, கலகம் பண்ணிட்டுங்கிற. அல்லேலூயா. ஆமா, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற, உலகத்தை கலக்கிறவர்கள் வந்து. அப்படி சொல்லணுமா, கலகம் பண்றவன் வந்துட்டான்பா. இஸ்ரேல வச்சு உலகத்தை என்ன செய்யலான்னு பார்த்தாரு, கலக்கலான்னு பார்த்தாருன்னா இவன் வேற கலகம் பண்ணிட்டான். கலக இது பயங்கரமா இருக்கு. நான் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் படிக்கும் போதே எனக்கு பேசணும்னு வந்தது. சரி, ஆண்டவர் சித்தையில் அப்ப நான் பேச வேண்டாம் தான் விட்டு. என்ன சொல்றது, நீ கேட்டா கேளு, கேளாட்டி போட்டனா நீ பேசுறான்றாரு. எசேக்கியேல் 3 போய் வாசி பாருங்க. நீ அவன் கேட்டா கேட்கலாம், கேட்காது போட்டு நீ என்ன செய்ய, பேசு. அப்போ கலக வீட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்வேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை நீ பேசு. ஆனா நீ பேசினா உன்னை பரியாசம் பண்ணுவான். தீர்க்கதரிசிகள் பேசினா ஒரு கூட்டம் என்ன செய்யும், பரியாசம் பண்ணும். என்ன சொல்றானுங்க பாருங்க, இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள். இயேசு வராருப்பா, அது பார்க்கல, நாங்க பார்க்காத இயேசு. சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருதுப்பா, ஒழுங்கா மனம் திரும்புப்பா. உன் சொத்தெல்லாம் வைத்து யாரு கொடு, தரித்திரக்கு. துக்கமுகமா போயிட்டான். அப்படி பில்டப் போடுறதுல பயங்கர ஆளு. களவு செய்யாதிருப்பாயாக, என்னது, கொலை செய்ய. இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் என்னது பக்கா. சரி, எல்லாத்தையும் வித்து என்ன செய்ய, சாரி பாஸ், போயிட்டு வர. வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசுங்க. இந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணாதீங்க,
டச் பண்ணாது. அப்போ இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் எடுப்படல. யார்கிட்ட? சொல்றவங்க கிட்ட எடுப்படல. உனக்கு தான்டா வசனம் வருது, உங்களுக்கு தான்ப்பா வசனம் வருது, உனக்கு என்ன வரப்போகுது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேற போகுது. நீ அப்போ ஒரு ஆகாப்பு ராஜா எலியா பேசின உடனே தப்புன்னு மாறிட்டான். ஆச்சரியம், எசபேலுக்கே ஆச்சரியம். நம்ம வீட்டுக்காரர் எப்படி ஆகிட்டாரு, ஆண்டவருக்கே ஆச்சரியம். அல்லேலூயா. சில பேர் மனம் திரும்பினா யாருக்கு ஆச்சரியம்? ஆண்டவருக்கு ஆச்சரியம் வந்து, அடே உங்க அப்பா இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க சொல்றாரு. அப்ப இவன் தீர்க்கதரிசன தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் அதனால சொல்லிட்டாரு, ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி இங்க ஒரு அல்லேலூயா, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இது அப்படியே நடந்தது. அப்ப இஸ்ரேலோட காலத்துல நான் முக்கியமா ஒண்ணு காமிக்க விரும்புறேன். அவங்க இஸ்ரேலுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கைரோஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இது இவனை ஆபிரகாமை கால் பண்றதே அவங்க இஸ்ரேல் சரித்திரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பாயிண்டட் டைம். அப்போஸ்தலர் 17:27 அழகா ஒரு மனுஷஜான சகல ஜாதிகளையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள். அங்க யூஸ் பண்ண வார்த்தை கைரோஸ். அங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னது? முன். ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், அப்பாயிண்டட் டைம்ஸ். என்ன இருக்கும்? அப்பாயிண்டட் டைம்ல குடியிருப்பின் எல்லைகளை முன்குறிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நீ எங்க பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், எங்க படிக்கணும், எங்க வேலை செய்யணும், எங்க ஊழியம் செய்யணும், அடுத்தது நீ எங்க போகணும், இட் இஸ் ஆல்ரெடி அப்பாயிண்டட். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. எனக்கு ஆண்டவர் சொன்னார், பீகார் போறது இப்போ பிளான் இல்லப்பா, இட் இஸ் ஆல்ரெடி அப்பாயிண்டட். இட் இஸ் முன் தீர்மானிக்கப்பட்ட. அங்க இருக்கிறது கைரோஸ். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 30வது வசனத்திலையும் அங்க ஒரு கைரோஸ் வருது இல்லைங்களா, நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் காணாத ஒரு பொருள். இப்பொழுது எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப. இப்ப இங்க ஒரு கைரோஸை கொண்டு வராரு, வாசிங்க அதை. அறியாமை உள்ள குரோனோஸ், அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் என்ன செய்தார்? ஆனா இப்பொழுது சடன்லி இப்போ ஒரு கைரோஸ் வருது. வார்னிங் வருது, எல்லாருக்கும் கட்டளையிறாரு. இல்லைன்னா என்னப்பா வரப்போகுது? வாசிங்க. ஒரு நாளை குறித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தம் சொல்லுங்க. ஒரு அது கைரோஸ், முழு உலகத்துக்கான கைரோஸ், எண்ட் டைம் கைரோஸ். அல்லேலூயா. ஆமா. அந்த நாள் என்ன பண்ணுவாரு? தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. வாசிங்க. என்னப்பா எங்கேயோ இருக்கிற பிள்ளைக்குது? எங்க இருக்கிற? அப்போஸ்தலர் 17:30 தெரியுமா? வாசி. அதிலே அவர் தாம் நியமித்த, அப்பாயிண்டட் டைம்ல அப்பாயிண்டட் பர்சன். சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டேது. சொல்லுங்க. அப்பாயிண்டட் டைம்ல அப்பாயிண்டட் பர்சனை கொண்டு வருவார். அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுங்க. அப்பாயிண்டட் டைம்ல அப்பாயிண்டட் பர்சனை கொண்டு வர்றார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைப்படாது. ஆனா இங்க வேற கதை. இங்க பிளெஸிங் கிடையாது, இங்க என்னது? ஜட்ஜ்மெண்ட். ஆனா நீதிமானுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே களிப்பு உண்டாகும். நீதிமானுக்கு நியாய தீர்ப்பு நாள் என்ன உண்டாகும்? களிப்பு, ரிவார்ட்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ரெப்பெண்டன்ஸ் ஆகுறியா? நீ மனம் திரும்புறியா? ரெஸ்டோர் ஆக விரும்புறியா? கீழ்ப்படிய விரும்புறியா? ஒப்பு கொடுக்க விரும்புறியா? சீர்படுத்த விரும்புறியா? வாசிங்க. அடுத்தது வா. அடுத்தது அப்பாயிண்டட் டைம், ஒரு நாளை குறித்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளை
அடுத்து நியமித்த மனுஷன், அப்பாயிண்டட் பர்சனை குறித்திருக்கிறார். அடுத்தது பூலோகத்தை, ஆமா, அப்பாயிண்டட் ஜட்ஜ்மெண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாயிண்டட் டேல அப்பாயிண்டட் பர்சனை வச்சு இந்த பூமியை என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பார். இதுவும் என்ன என்ன மூமெண்ட்? கைரோஸ் மூமெண்ட். அல்லேலூயா. அந்த மனுஷனை மரித்தோர்லேருந்து அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விலக பண்ணிடும். ஆமீன் சொல்லாமா? ஸோ ஒரே நேரத்தில் 2 கைரோஸ். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு என்ன உண்டு? ரிவார்ட்ஸ். மனம் திரும்பாதவனுக்கு என்னது? நியாயத்தீர்ப்பு. இது எங்க ஆரம்பிக்கிறாரு? ஆதியாகமத்தில் 15 அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. வானத்தை பாரு, பூமியை பாரு, உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சந்ததி கிடைக்கும். உடனே அவன் திருப்பி சொல்றான், ஆண்டவரே வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், பிள்ளையை ஒன்றும் பார்க்கலன்னு சொல்றான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆபிரகாம்? வானத்தை பார்த்தேன் பாரு, நட்சத்திரம் மாதிரி இருக்குது பாரு, இவ்வளோ பிள்ளைங்கடா அவனுக்கு அப்படின்றாரு. அவன் பார்த்தான், ஆண்டவரே ஒன்று கூட இல்லை, ஒரு பூச்சி கூட இல்லை. பூமியை பார்க்குறாரு, என்னது? மணல் தண்ணியாக மாற்றுன்றாரு, ஒரு பிள்ளை கூட இல்லை. என் வீட்டுக்காரன் யாரை இப்போ இவர் இஸ்மவேலுக்கு முன்னாடி யாரை கையில் எடுக்கிறாரு? எலியேசரை எடுக்கிறார். எலியேசரும் கிடையாது, இஸ்மவேலும் கிடையாது. குறித்த காலத்தில் கர்த்தர் ஈசாக்கை அல்லேலூயா உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த 15 அதிகாரத்தில் இதில் ஒரு முக்கியமான ஒரு கைரோஸ் பேசணும். ஆதியாகமம் 15 ஜீவனோடு இருக்கிறவங்கள ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 13வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய எல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் ஆனால் ஒரு பூச்சி கூட இல்லை. அவரை பார்த்து என்ன சொல்றாரு? சந்ததி. தெருக்கோடியில் இருக்கிறவனை பார்த்து நீ தான் யாரா கோடீஸ்வரன் அப்படின்னு அனுப்புற. இவனுக்கு என்னது? ஒரு பிள்ளை கூட இல்லை. இவரை பார்த்து என்ன சொன்ன? நீ இந்த சந்ததி எங்க இருக்க போகுது? அந்நிய தேசத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லும்போது எத்தனை வருஷம் உபத்திரப்படுவீங்க? நீ நிச்சயமாய். இப்போ இங்கே வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ சொல்லுங்க? 4 வருஷம். நீ தேவனோடு நடந்தீங்கன்னா உன் வெயிட்டிங் பீரியடையும் வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவனோடு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எதை வெளிப்படுத்துவார்? வெயிட்டிங் பீரியடை வெளிப்படுத்தும். அப்போ ஜாலியாக தூங்கலாம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீ தலைகீழ நடந்தாலும் ஒன்று என்ன செய்ய போகிறது இல்லை, நடக்க போகல. உனக்கு விடிவு காலம் எப்போ தான்? 4 வருஷம். ஆனாலும் மண்டை குறுன்னும். இல்லைங்களா? 400 வருஷம்லாம் என்ன செய்ய முடியாது, வெயிட் பண்ண. அடுவும் என்ன சொல்றாரு? இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் சொல்லுங்க நியாயம் தீர்ப்பேன், பின்பு இந்த ஒரே வசனத்துல கைரோஸ் ஆஃப் பிளெஸிங், கைரோஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எத்தனை பேர் நான் சொல்ல வருது புரியுது? அல்லேலூயா. நீதிமானுக்கு பிளெஸிங், துன்மானுக்கு என்னது? நியாயம் தீர்ப்பு. உனக்கு எப்படி பிளெஸிங்கு? அடுத்து காத்து இருந்தீங்கன்னா அடுத்தவன் பொருளை ஆட்டையை போடலாம். புது டாக்டர்னு சொல்லி நம்ம பேரை கத்துறாதீங்க. இல்லை, காத்து இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே அனுமதிப்பார். அல்லேலூயா. என்ன சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து? பக்கத்து வீட்டில் போய் எது கேளுன்றாரு. அவன் பயப்படுறான். ஒரே அக்னி மலையா பொழியுது, எல்லாரும் செத்துனுக்கிறாங்க. செத்துனுக்கிற நேரத்தில் போய் நகை கேட்ட என்ன பண்ணிடுவான்? கொடுத்துருவான். எத்தனையோ ஜென்ரேஷன் கழிச்சு நகையோட புறப்படுவேன், போய் வாங்கிட்டு போவன்றதை அழகா சொல்ல. பின்பு மிகுந்த பொருளோடு கூட புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்துடைய உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிரையிடப்பா, நீ நல்லா தூங்குப்பா.
உனக்கு ஒரு ப்ராஃபஸி உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம். இல்லை இன்னொன்று என்னென்னா, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் என்ன செய்வாங்க? ஏனென்றால் நல்லா கவனிங்க, எமோரியுடைய இப்போ இந்த கைரோஸில் எது ஃபில் ஆகணும் சொல்லுங்க? எமோருடைய அக்கிரமும் அது ஒரு கைரோஸ். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை விடுதலை பண்ணோன்னா அவன் அக்கிரமம் செய்யணுமா? இதுதான் நியாயம். அல்லேலூயா. உனக்கு 400 வருஷம் கழிச்சு விடுதலை அடைகிறதுக்கு இருக்குங்களா, யாருக்கு அக்கிரமம் ஃபில் ஆகணும்? அப்போ என்ன சொல்கிறாரு? இதே கொஞ்சம் பாவம் செய்யாதரா, இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய, கப்பை ஃபில் பண்ணுறான்றார். அல்லேலூயா. நம்ம உட்காந்து அரசாங்கத்தை மாற்றுங்க இது எதுவும் சொல்லி நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் கொஞ்சம் கப்பை என்ன செய்ய, ஃபில் பண்ணுன்றார். ஆண்டவர் இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவனை தூக்குங்க அவனை தூக்குங்கன்னு இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் அவன் என்ன செய்யட்டும் செய்யட்டும். ஆமீன் சொல்லலாமா? எத்தனை பேர் நான் சொல்ல வர புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு கல் என்ன செய்வார்? ஆமாம், 2 மாங்காய் இல்லை பல மாங்காய் அடிப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இங்க எமோருடைய அக்கிரமம் என்ன செய்யுது? நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. எமோருடைய அக்கிரமம் இன்னும் செய்யல. என்ன செய்யல? எமோருடைய அக்கிரமம் நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறாரு? ஆமீன் சொல்லலாமா? அதனால அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சொல்லுங்க போல, தெய்வம் இன்றே கொள்ளுமா? அது மோசமான தெய்வம். அது நம்ம முன்னோரின் தெய்வம். தெய்வம் என்ன செய்யும்? நின்று கொள்ளும். அது கைரோஸ். அந்நாளிலே கர்த்தர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு என்ன செய்வார்? எகிப்தில் இருக்கிற எல்லா கடவுளுக்கும் என்ன அன்னைக்கு நியாயம் தெரியும். 10 வாதையும் என்னது? 10 கடவுள். ஸோ அப்படி இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? இந்த நியாய தீர்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சார். இங்கே எகிப்துக்கு நடக்குது. முதல்ல உலகத்தை படைச்ச உடனே அங்கே ஒரு நியாய தீர்ப்பு ஆதியாகமம் 6 நடக்குது. முழு ஜனங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் வெசனப்படுறாரு. ஸோ இந்த கைரோஸில் டிசிஷன் ஒரு முக்கியமான மூமெண்ட், தீர்மானம். சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெயிட்டிங் பீரியட்ல எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அநேகர் விழுந்து போறது இல்லை தான். இந்த கைரோஸ் மூமெண்ட்ல வெயிட்டிங்ல எது ரொம்ப முக்கியம்? டிசிஷன். காட்ஸ் வில்லா ஹியூமன் வில்லா? மனித முயற்சியா இல்லை தெய்வீக ஈடுபாடா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஸோ வெயிட்டிங் பீரியடில் அவசரப்பட்டீங்கன்னா மாம்சம் என்ன செஞ்சிடும்? துள்ளிடும். அல்லேலூயா. ஆமாம். காத்திருக்க முடியலன்னா மனசு என்ன செஞ்சிடும்? துள்ள ஆரம்பிச்சிடும். துள்ளுனீங்கன்னா என்ன ஆகிடும்? இல்லை பிரச்சனை அதிகமாகும். அல்லேலூயா. ஆமாம் சொல்லுங்க. துள்ளுனீங்கன்னா பிரச்சனை என்ன செய்யும்? அதிகமாகும். இல்லை அப்போ எமோருடைய அக்கிரமம் என்ன செய்யல? நிறைவாகவில்லை. அப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. நோவா காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பேழைக்குள்ள என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறாரு. அப்புறம் வெள்ளம் வருது. நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுறான். என்ன செய்கிறாரு? 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுறான் சரிங்களா. ஆனால் அது கேட்கறதுக்கு என்ன இல்லை? ஆட்கள். சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது, ஊழியர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருது, மூப்பர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருது, தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருது. சபைக்கு 2000 வருஷம் பிரசங்கம் போய் கொண்டிருக்குது. மனம் திரும்புகிற இருதயம். ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வார்னிங் பண்ணிங்கன்னா கண்ணில் உடனே என்ன வந்துடும்? தாரத்தாரியாக வரும். இதுவே ஆரோனை கூப்பிட்டு வார்னிங் பண்ணால் அப்படியே ஒரு முறைப்பான். வாலிப பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்?
அவன் பயங்கர வார்னிங் நம்ம கொடுப்பான் திருப்பி. அவன் நல்ல பையன், அவனு பேசல. ஒரு வாட்டி ஒரு பையன் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி செவுத்த டொம்முன்னு குத்திட்டு போனான். பரவாயில்லப்பா, நாம் நம்ம தப்பிச்சோம். அப்போ என்ன சொல்ல வந்த மறந்துட்டேனா? இல்லை எந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க? அழுதுருவாங்க பெரிய. அப்போ அது போல உங்க இருதயம் சதையா இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்குள்ள என்ன வரும்? ரிப்பட்டன்ஸ். உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை வரும், என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பாப்பா. கர்த்தர் நியாய தீர்ப்பில் வார்னிங் வரும்போது பிரச்சனை பயங்கரது. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டது? கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டது? கடினப்பட்டது. ரொம்ப டேஞ்சர். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ குழந்தையா இருக்கும்போது, நீ கர்த்தரை தேடின நாட்கள் இருந்தது போல ஒரு குழந்தைய போல அப்பா நான் மனம் திரும்புறேன்னு இருக்கும்போது உனக்கு நேராக ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உன் இருதயம் அப்படியே என்ன செய்யும்? உடையும். ஆனா நீ வளர்ந்துட்டேன்னு நினைச்சிட்ட, அதனால உன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா அந்த வார்த்தை என்ன செய்யாது? உடைக்காது. அவர் கர்த்தருடைய வார்த்தை வல்ல சம்மட்டி, அதை வச்சு உடைக்கணும்னு பார்த்தாரு, உடைக்க முடியல. அதனாலதான் அவர் தண்டாயுதத்தை எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலை. அமோரியருடைய சொல்றாரு, நீ கானானுக்கு வருவ, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த கப்பு ஃபில் ஆகும் போது அந்த நீ தேசத்துக்கே என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு. அதே நேரத்தில் 400 வருஷம் முடிவில் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் அவரை பெருமூச்சு விட்டு அழுகுறாங்க. உடனே சொல்றார், நான் உங்க கூக்குரலை கேட்டேன். உடனே யாரை அனுப்புறாரு? மோசே அனுப்புறாரு. ஸோ அங்கே ஒரு காரியம் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பல இடத்துல இந்த கைரோஸ் நடக்குது. 2 இஸ்ரேலும் சர்ச்சு நான் வேகமாக சொல்லிட்டு ஒரு காரியத்துக்கு வரேன். ஸோ முதல் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் கிறிஸ்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் சொல்லுங்க? 2000 வருஷத்தில் 2100 1400 வரைக்கும் ஆபிரகாம்லேருந்து அவங்க பயணம் பண்ணுறாங்க சரிங்களா? அவங்க வளர்றதுக்கு ஒரு டைமை கொடுத்தார். என்ன செய்தார்? அவங்க வளர்றதுக்கு ஒரு டைமை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே ஆண்டவர் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரை கொண்டு வர்றாரு? யோசுவாவை கொண்டு வந்து எதை பிடிக்கிறாங்க? கானானை பிடிக்கிறாங்க. அது ஒரு காலம். ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு பாட்டு உண்டு, இது எழுப்புதலின். ஆமாம், அது ஒரு கைரோஸ். இது யோசுவாவின் நேரம் அல்லவோ. எத்தனை பேர் அந்த பாட்டு தெரியும்? இது எழுப்புதலின் நேரம் அல்லவோ, யோசுவாவின் காலம் அல்லவோ. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? நியாயாதிபதி காலத்தில் இதே தான் திருப்பியும் பாவம் செய்வாங்க. கர்த்தர் அவங்களை என்ன செய்வார்? எச்சரிப்பார். நியாயாதிபதி உணர்த்துவாங்க சரிங்களா? உடனே அவனுக்கு என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க, நல்லபடியாக போவோம். திருப்பி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? ஸோ இப்படி போகுது. அப்போதான் ஒரு யுனைடெட் கிங்டம் ஆண்டவர் நியாயாதிபதிகளை தள்ளி கர்த்தர் யாரை ஏற்படுத்துறாரு சொல்லுங்க? அது ஒரு காலம். எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு ஒரு கைரோஸ், அந்த நியாயாதிபதிகளை வச்சு ஆட்சி செய்யறதுக்கு என்னது? ஒரு கைரோஸ். அப்போ திடீர்னு அழுது யார் வராங்க? இங்க ராஜாக்கள் வராங்க. அங்க சவுலும் அவனை சந்திக்கிற காலத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. ஆமாம், இந்த கைரோஸில் விசிட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. என்னது? விசிட்டேஷன். கர்த்தர் உன்னை சந்திக்கிற காலம். லூக்கா 19:41 வாசிக்கலாம். லூக்கா 19:41. சீக்கிரம் வாசிக்க.
அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து, நல்ல கவனிங்க, இங்க ஒரு காலத்தை குறித்து அவர் யோசிக்கிறாரு. ஒரு காலம் வரப்போதுப்பா, அது என்ன காலம்? உனக்கான அழிவு காலம். அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன வரல? சந்தோஷம் வரல. இல்லைங்களா? தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது அவங்க நோக்கம் வந்து ஜனங்க அழிந்து போறது கிடையாது, ஜனங்க என்ன செய்யப்படணும்? மனந்திரு. அப்ப கண்ணீர் விட்டு அழுது சொல்றாரு, உனக்கு கிடைச்ச இந்த நாள். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? ஆமா, அடுத்த வசனத்துல முதல் வார்த்தை சந்திக்கும் காலம். சொல்லுங்க, சந்திக்கும் காலம். இல்ல அந்த ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. உன்னை சந்திக்கும் காலம். இல்ல இது மட்டும் சொல்லுங்க. உன்னை சந்திக்கும் காலம், உனக்கு கிடைத்த இந்த நாள். உங்களை சந்திக்கிற ஒரு காலத்துல ஒரு நாள் இருக்குது இல்லைங்களா? அந்த நாளை தவற விட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் நியமித்த காலம். உன்னை சந்திக்கிற காலத்தை அறியாதபடிக்கு பிசாசு உன் கண்ணை என்ன பண்ணிடுவான்? ரொம்ப முக்கியம். சபைக்கு நியாய தீர்ப்பு எப்போ வரும் தெரியாது. இந்திய தேச திருச்சபைகளுக்கு எப்போ நியாய தீர்ப்பு வரும் தெரியாது. ஒரு 40க்கு 30 ஒரு அரை கிரவுண்டு சபையை எரிச்சாலே நம்ம ஆட்கள்லாம் கொதிச்சு ரோட்டில் வந்து பயங்கரமாக என்ன செய்கிறாங்க? கேஸ் போடுறாங்க, பண்ணுறாங்க. தங்கத்தில் கட்டினா என் ஆலயம் சாலமோனு தீக்கரை ஆக்கிட்டாரு. திருப்பி வந்து கட்டினாங்க, திருப்பி தீக்கரை ஆக்கிட்டாரு. திருப்பி கட்டணும்னு பார்த்துக்கிறான். யார்கிட்ட விளையாட முடியாது. இது பெரிய சப்ஜெக்ட். இஸ்ரேல் ஜனங்களை ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதித்தது மாத்திரம் கைரோஸ் இல்லை, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? சாமுவேல் வர்றதுக்குள்ள யாருக்கு அவசரம்? காலி. அவரோட கைரோஸ் முடிஞ்சிச்சு. உனக்கு கிடைச்சத நாளை வேஸ்ட் பண்ணிட்டியாப்பா. அதை பாருங்க, அழகா இருக்கும். முன்னாடி யோசனை போடுங்க. உனக்கு கிடைச்ச எந்த நாளுகளிலும் உன் ஏற்றவைகளை நீ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. நீ அதை சமாதானமா மாத்த போறியா, சண்டையா மாத்த போறியா? ஒரு நம்ம ஊர்ல ஒரு டைலாக் உண்டு, அதுங்களா? என்னது? கேப்ல என்ன செய்வாங்களா? கேப்ல கடா வெட்டுவாங்க. இருக்குங்களா? பார்த்தீங்களா? என்னது? ஆமா, சைக்கிள் கேப்ல என்ன வெட்டிடுவாங்களா? கடா. சந்து ஒரு கேப் கிடைச்சா, உனக்கு கிடைச்ச நாள்ல நீ எதை யோசி? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ யோசித்தா உனக்கு என்னது? ஆமா. ஆனா இப்பொழுதும் கண்களுக்கு அது என்னவா இருக்குது? இந்திய திருச்சபையா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், மூப்பனா இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளையாக நீங்க உங்க லைஃபா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம். உனக்கு கிடைச்ச வாய்ப்பை என்ன செய்ய? ஆனா ஆண்டவருக்கு தெரியுது அவன் கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது. அதனால உன்னை சந்திக்கும் காலத்தை, அடுத்த வசனம் போடுங்க, உன்னை காலத்தை நீ அறியாமல். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு உங்க சந்திக்கும் காலம் இனிமேலா போயிடுச்சா? இல்லை, போயிருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால எல்லாம் பேசின்னு இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? ஆமா. போயிட்ட பிறகு உட்காந்து அழாத ராசா, நாங்கள் இப்போ குழலூடினோம், கூத்தாடினோம், இஸ்ரவேலில் நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், அப்படியா இருந்தோம் சொல்லி எங்கே போய் உட்காந்து அழுவாத. பாபிலோனில் உட்காந்து அழாத. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் சமவார்த்தை, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. உன்னுடைய ஸ்ட்ராங்னஸ் அதான்ப்பா, அதே உடை பண்றாரு. எருசலேம் என்றாலே ப்ரொடெக்ஷன், வால் ப்ரொடெக்ஷன். உன் வீட்டுக்குள்ளே சமாதானமும் உன் என்னது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். எருசலேம் என்றாலே எதுக்கு ஃபேமஸ்? அலங்கத்துக்கு ஃபேமஸ்.
நம்மள வீட்டுக்கு காம்பவுண்ட் கட்டுவோம், அவன் தேசத்துக்கு என்ன கட்டிக்கிறான், சிட்டிக்கு என்ன உண்டு, வால்ஸ், அதிலே கை வைக்கின்றார். நீ சந்திக்கிற காலத்தில் ஒழுங்கா மாறலன்னா உன் ஸ்ட்ராங்னஸ் என்ன பண்ணிடுவோம், போட்டு உடைச்சிருவேன். பயங்கரமான ப்ராஃபிட். கொஞ்சம் எசேக்கியேல் சொன்னாரு 4 வருஷத்துல நிறைவேறிச்சு, இவர் சொன்னாரு 40 வருஷத்துல காலி. போட்டு மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை என்ன செய்வேன் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பவுல் சொல்றான், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டால் என்ன செய்யப்படுறதில்ல. அவன் குணசாலி, அவன் நீதிமான். ஆனா முரட்டாட்டம் பண்றான் பாரு, அவனுக்கு வந்துச்சு என்னது, நாயத்திரு. ஸோ காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. வாசிங்க, எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி தரையாக்கி போட்டு அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், இது செய்யறதுக்கு அவரால் முடியுமா? பிள்ளைகள் எடுத்து மோதி அடிக்க முடியுமா? அதனால அழுதுக்குனே பேசுறாரு. வந்துடக்கூடாதுடா உனக்கு, இந்திய தேசமே, இந்திய திருச்சபையே, சாரோனின் ரோஜா ஏஜி சபையே, உனக்கு வந்துடக்கூடாது இந்த நியாய தீர்ப்பு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ என்ன செய், அறிந்துக்கொள். அதை நீ என்ன செய்யாத. சாலமோன் காலத்தில் ராஜ்யம் என்ன செய்யப்படுது, 2ஆக பிரிக்கப்படுது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். யெரொபெயாம் பிளான் பண்றான், ரொம்ப அறிவாளி நினைப்பு. நம்ம ஆளுங்க விட்டா எங்க போயிடுவானுங்க, எங்க போவாங்க, இஸ்லீமுக்கு போயிட்டு போனாயிட்டு. அதனால நம்ம இங்க என்ன கட்டிடுவோம், ஒரு பலிப்பிடத்து அனுப்புறாரு. ஒருத்தர் பேர் தெரியாததுக்கு பலிப்பிடமே. உன் காலத்துல ஒருத்தன் வருவான், கைரோஸ்ல யோசியான ஒருத்தன் வருவான், எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், சுக்குநூறா உடைச்சிருவான். நீ பிளான் பண்ற, ஆனா இதை உடைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன்றார். ஜனங்க அங்க போனா உனக்கு என்ன வருது, சேஃப்ல ரகசியமா நான் இங்க தான்ல என்ன கட்டுவேன், ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். ரகசிய ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்வார், முறியடிப்பார். ஆனா பாருங்க, சிதைக்கியா ஒரு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிச்சு. 930 722, ஏறக்குறைய ஒரு 200 வருஷத்துல இவனை காலி. எலியா, ஓசியா, ஆமோஸ் எல்லாம் அனுப்பினாலும் அசிரியர் கிட்ட பிடிச்சி விட்டுறாரு. சமாரியாவை யார்கிட்ட பிடிச்சி விட்டுறாரு, அசிரியர்கிட்ட. நம்மளை நியாயத்தீர்க்க சில நேரத்துல ஆண்டவர் புறஜாதி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார். நம்மள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தீர்ப்பு யார் மூலமா வரும், இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவனை யார்கிட்ட விட்டுட்டாரு, அசிரியர் கிட்ட. அசிரியர் கிட்ட விட்டுட்டோடனே உடனே அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. அவனுக்கு என்ன வந்துருச்சு, பெருமை வந்துச்சு. எங்க தெய்வம் தான் சூப்பர். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் தனியா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு. இல்லை, என் பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரியும், உன்னை நான் என்ன செய்கிறேன். இப்போ இதில் தான் பயங்கரமான ஒரு சத்தியம் பயங்கரமாக இருக்குது. இஸ்ரவேல அசிரியர் கிட்ட ஒப்பு கொடுக்கறதுனால அசிரியர் பெரிய ஆள் கிடையாதுப்பா. என் ஜனமே, எப்ராஹிமே, இஸ்ரவேலே, நீ என்னால் எப்போதும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனை சிட்சிக்கிறது, நியாயம் இருக்கிறது, நீ எப்படியாவது திரும்ப என்கிட்ட என்ன செய்யணும், திரும்ப வரணும். ஆனால் இந்த மரமண்டைக்கு ஏறலைன்னா பூச்சி என்ன செஞ்சிருவாரு, ஒப்பு கொடுத்துருவார். ஆனாலும் அவர் கை நாள்தோறும் இஸ்ரவேலை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்குது. அதனால தான் பாரு, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுமே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே
உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே. மனுஷரை கட்டி இழுக்கும் கரங்களை தட்டி அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே. பாடுங்க. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொள்பவரே. தாயை போல தந்தை போல சுமந்து செல்பவரே. பாடுவோம். தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. நல்ல கரங்களை தட்டி தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே, உன்னை பார்த்து சொல்றாரு, படி கைவிடுவே. இஸ்ரவேலே, திருச்சபையே, படி கைவிடுவே. எப்ராயிமே, கைவிடுவே. இஸ்ரவேலே, எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே, எப்படி ஒப்பு கொடுப்பே. மனுஷரை கட்டி இழுக்கும். பாடுங்க. அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைவிடுவே என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி ஒரு கைரோஸ் சேர்த்து கொண்டீரே. இளைய குமாரன், இளைய குமாரனா இருந்த உன்னை செல்ல மகனாய் மாற்றினார். சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே. நல்லவனாக்கி, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டு அவர் அன்பை நினைத்து மனுஷரை கட்டி அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொள்பவரே. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை சொல்றீங்களா பிரித்திட முடியாது. கரங்களை உயர்த்தி செல்ல பிள்ளையாரா பேசப்பா. எதுவும் என்னை திட முடியாது. எதுவும் முடியாது. எதுவும் என்னை மனுஷரை கட்டி அன்பின் ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்க்க அவருக்கு மனசு இல்ல. சொல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன். திருச்சபையே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வரும் காரியமோ நிகழ் காரியமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ எதுவும் என்ன பிரித்திட முடியாது. கரங்களை தட்டி எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தையை போல என்னை சுமந்து செல்பவரே. பாடுங்க. தாயே, நீங்க பாட பாட ஒரு துதி உண்டாகும். உங்க இருதயத்துல ஒரு பூரிப்பு. உங்களை சுமக்கிற தெய்வம்,
தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை பிடிச்சு இழுக்க அவர் ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ அன்பின் ஆண்டவர். பிள்ளைய மோதி அடிப்புன்னு சொல்றதுக்கு வார்த்தை வருமா? வர்ற அளவுக்கு அவருடைய பேஷன் குரோனோஸ்ல எண்ட் ஆகி கைரோஸ் சடிதியில் வரும். குரோனோஸ் இஸ் லாங் பேஷன்ஸ். சில நாட்களில் சமாரியா விழுந்து போது எசேக்கியேல் சொன்ன சில வருஷங்களை எருசலேமும் அழிந்து போகும். கிபி 70 தீத்து ராயினால ஒரு கல் இல்லாதபடிக்கு எருசலேம் அழிந்து போகுது. எசேக்கியேல் காலத்தில் சொன்னதுக்கு நிறைவேறினாலும் திருப்பியும் ஆண்டவர் ஒரு ரெஸ்டோரேஷன் கொடுக்குறாரு. எஸ்ரா வரா, நெகேமியா வரா, செருபாவேல் வரா, மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறாரு, மறுபடியும் கட்டுறாரு. பாலா போன பசங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 400 வருஷம் சைலண்ட். பழைய ஏற்பாடு முற்றிட்டு மறுபடியும் ஆண்டவர் காலத்தில் ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஜட்ஜ்மெண்ட் கைரோஸ், அனதர் நேஷனல் ஜட்ஜ்மெண்ட் கைரோஸ் இருக்குது. ஆனால் என்ன பியூட்டினா 1948 அதே இஸ்ரேல் ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கி மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஜென்ரேஷன் விட்டாச்சப்பா. அந்த ஜென்ரேஷன் விட்டுட்டே அந்த 40 வருஷ காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலுக்கு நீ நியாயம் தீர்க்கப்பட்டே ஒரு அப்போ இல்லை, நான் இன்னொரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். சொன்னேன் ரெமனன்ட். ஒரு கூட்டத்தை என்ன செய்வார் மறுபடியும் அதை ரீகேப் பண்ணிடலாமா? கைரோஸோட ஒரு கைரோஸ்ன்றது நம்ம மொத்த வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் என்னது? வெயிட்டிங். சொல்லுங்க, வெயிட்டிங். அடுத்தது வார்னிங். இல்லைங்களா? வார்னிங்கில் ஒழுங்காக இருந்தானது பிளெஸ்ஸிங், வெயிட்டிங்கில் ஒழுங்காக இருந்தாலும் பிளெஸ்ஸிங், வார்னிங்கில் ஒழுங்காக இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்லேயும் நீ என்ன ஆகணும்? ரெப்பன்ட் ஆனால் ஒரு ரெமனண்ட்டை வைப்பார். ரெப்பன்ட்டான என்ன வைப்பார்? ரெமனண்ட். அந்த ரெமனண்ட்டுக்கு மறுபடியும் ரெனியூவலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். பல பேருக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பல பேருக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? ரெனியூவல் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரெனியூவல் பண்ணி இல்லைங்களா என்ன பண்ணுவார்? ரெஸ்டோர் பண்ணுவார். அப்போ உங்கள் முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் வந்து பெருசாக இருக்கும். ஆமீன் சொல்லலாமா? பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஒருவரும் பூட்ட முடியாத வரமாட்டது வாயில. ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்ட முடியாத என்னது? திறந்த வாசல். அதுக்கு முன்னாடி என்ன வாசல்? பூட்டின வாசல். அது முந்தின ஆலயம். ஆனா திறந்த வாசல் அது என்னது? பிந்தின ஆலயம். முந்தின ஆலயத்துல மகிமை கம்மி, பிந்தின ஆலயத்துல என்ன இருக்க போகுது? மகிமை. ஆனா ரிப்பன்ட். என்ன செய்? மனம் திரும்பு. மனம் திரும்பாம என்ன செய்ய? கண்ணால் லட்டு தின்ன ஆசையா? அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ஆசை? நோவாம கேளுங்க. கண்ணால் லட்டு தின்ன ஆசையா? விளையாட்டு இல்லை இருக்குல்ல. சொல்லுவாரு ஆடுற வரைக்கும் ஆடுப்பா. பாச சொல்ற எனக்கு தான் வருது. ஆடுற வரைக்கும் ஆடு. அதான் அவர் என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? ஆட ஆரம்பிப்பார். அரசன் அன்றே கொள்வான். தெய்வம் என்ன செய்யும்? நின்று கொள். அப்போ ஆனா என்னன்னா இத்தனை ஒரு 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 கைரோஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் எரேமியா எசேக்கியா மூலம் தீர்க்க தரிசனத்துல மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வர்றார். ஆமென் சொல்லலாமா? ஸோ இப்போ இன்னொரு கைரோஸ் ஆரம்பிக்குது. எண்ட் டைம் கைரோஸ். இப்போ என்ன ஆரம்பிக்குது? ஆமாம், இதோ சடிதியிலே திருடனை போல இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா.
நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் மூமெண்ட் ஆஃப் சர்ச். இப்போ நான் நம்ம வாக்கு தத்துவத்துக்கு வரேன். இப்போ இது இஸ்ரேலோட ஃப்ளோ. இந்த இஸ்ரேலோட ஃப்ளோவில் கர்த்தர் இந்த அப்போஸ்தலர் யோவான் 17:11 இனி நான் உலகத்தில் இவர்கள் நம்மில் ஒன்றாயிரம் பரிசுத்த வரை காத்துக்கொள். எனக்கு ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தாரு இப்போதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். விளையாட்டு இல்லை, சபையே ஒன்னா இருக்க சொல்றாரு. ஒன்னா இருந்தாதான் உன்னை என்ன செய்வேன்னா உன்னை நான் காத்துக்கொள்ளும்படிக்கு நீ ஒன்னா இருக்கணும். உன்னை காத்துக்கொள்ளணுமா, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுமா, உன் அலங்க இடிக்கப்படாம இருக்கணுமா, சாருனின் ரோஜா மதில் சுவரே உன் அலங்க இடிக்கப்படாம இருக்கிறதுக்கு நீ என்ன இருக்கணும்? நீ ஒன்னா இருக்கணும். ஜீசஸோட ஃபேர்வெல் ஸ்பீச் அதை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு பவுலோட ஃபேர்வெல் ஸ்பீச்சை தான் பற்றினார். அதான் அந்த ஸ்டார்டிங்கில் இந்த வசனம் சொன்னேன். ஆக்ட்ஸ் 20:28 அப்போஸ்தலர் 20:28 நீ ஒன்னா இல்லைன்னா நான் உன்னை காத்துக்க முடியாது. காத்துக்கொள்ளா என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே இந்த ஒரே ஒரு இடத்துல தான் பிதாவின் ரத்தம் பேசப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எந்த ரத்தத்தை பத்தி பேசுவோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஓடுகிற பிதாவின் ரத்தம். அல்லேலூயா. திருச்சபை மனுஷன் கட்டுகிற சபை இல்லை, தேவன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமென். வரமாட்டது. அல்லேலூயா. அந்த மந்தையை மேய்க்கிற மெய்ப்பர்களே, எசேக்கியேல் 34 உனக்கு ஒரு எச்சரிப்பு வருது, ஒரு நியாய தீர்ப்பு வருது. என் ஆடுகளை நானே விசாரிப்பேன். வாசிங்க. சபையை மேய்ப்பதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் யாரை வைக்கிறாரு? கண்காணிகளை வைக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கண்காணி சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அப்படின்னா? கண்ணு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? பார்த்துட்டே இருக்கும். ஆனா சில பேர் கண்ணு வேற எங்கேயோ பார்த்துன்னு இருக்கும். இதே மந்தைய பாடுறான்னா நீர்வளமா பார்த்துன்னு இருக்கும். லோத்துக்கு கண்காணி என்னது சொல்லுங்க? நீர்வளம். எத்தனை சென்ட், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் போதுட்டே மந்தைய மேய்கிறா பார்த்தோன்னா தலைவர் போய் புரோக்கர் வேலை பார்த்துன்னு இருப்பார். அழைச்சது முழு நேர ஊழியம். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசக்கூடாது, ஒத்து போகிறதுனால சொல்கிறேன். வந்துடுது உடனே முழு நேரம் வந்துடுது. அப்புறம் போயிட்டு எதை பண்ணிட்டு இருக்கிறது? அதுக்கு நீ வராமல் செய்யலாம். கண்காணி சொல்லுங்க பார்க்கலாம். கண்காணி. அப்போ அந்த கண்காணி எதை மேலே கவனமாக இருக்கணும்? மந்தைய மேலே கவனமாக. எபிரேயர் 12க்கு போயிட்டது வருவோம். எபிரேயர் 13:16 நினைக்கிறேன். நம்ம பாஸ்டர், பெரிய பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். உங்களை நடத்துகிறவர் சொல்லுங்க. 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் விழித்து இருக்கிறவர்கள். போதும். என்னது? அவன் தான் கண்காணி. அல்லேலூயா. லோத்தே நீர்வளம் பார்க்கிற பாரு, நீ யாரு கிடையாது, நீ கண்காணி கிடையாது. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறான் பாரு, அவன் தான் யாரு? கண்காணி. அந்த கண்காணி எச்சரிக்கையா இல்லைன்னா என்ன வரும்? திருப்பி அதுக்கு வந்துருங்க. 29 அப்போஸ்தலர் 20:29 நான் போன பின்பு மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. யாரோட ஃபேர்வெல் ஸ்பீச்?
எங்க கனெக்ட் பண்றாரு? இயேசு பேசினாருப்பா. இயேசு போறதுக்கு முன்னாடி சொன்னார், டேய் ஒன்னா இருங்கடா, உனக்கு நான் அவர் கைரோஸ்ல பரிசுத்த ஆவியை அனுப்ப, நீங்க எல்லாம் எப்படி இருங்க, ஒன்னா இருங்கன்னா இங்க இங்க பவுல் சென்ஸ் பண்ணிட்டாரு, ஐயையோ நான் போன பிறகு என்ன வரப்போகுது, ஓனா வரப்போகுது. உங்களுக்குள்ள வரும். இப்போ உங்களுக்கு எச்சரிக்கை. அடுத்த வசனம் வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி, சும்மா விளையாட்டு கேளுங்க, நீங்களா பிரதர் கேளுங்க, நீங்களா சிஸ்டர், மந்தக்குள்ள ஓனா வரப்போகுது. ஆனா உங்களிலும், எபேசு சபையே, உங்களிலும் சில பேர் என்ன மாற போறான், ஓனாவா. ஆமா, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடவர்களை போதிப்பார்கள். எதை போதிப்பாங்க? ஸோ ஃபேரல் ஸ்பீச்சில் பவுல் வந்து அழகா எச்சரிக்கிறாரு. எதை போதிப்பாங்க? மாறுபாடவர்களை போதிப்பாங்க. அதனால மெய்ப்பனே நீ எப்படி இரு. இன்னைக்கு இந்திய திருச்சபையில் என்ன ஆயிடுச்சு? மாறுபாடான காரியம் உள்ள வந்துருச்சு. அதான் சொன்னேன், கண்காணி எதை காணல, மந்தே மேல கண்ணு வைக்கலப்பா. உனக்கு எது மேல கண்ணு வந்துருச்சு? நீர் மேல வந்ததுனால கூட உபதேசமா என்ன செஞ்சிடும்? உங்களிலும் மாறு போதி அறிந்திருக்கிறேன், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கண்டு வந்ததை என்ன செய்யுங்க. இயேசு எஸ்லேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுறார். பவுல் எபேசு சபை விட்டு போகும்போது கண்ணீர் விடுறார். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராய் இருக்கிற அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை. பவுல் கடைசி என்ன பண்ணிட்டார்? எதுக்கு ஒப்பு கொடுத்துறப்பா? அவ்வளவுதான். பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாயிரு, ஆனா ஒன்னாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க, ஜாக்கிரதையாயிரு ஆனா ஒன்னாயிரு. இயேசு ஒன்னாருன்றாரு, பவுல் என்ன சொல்றாரு? ஜாக்கிரதையாயிரு, தெளிவாயிரு. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் என்ன செய்யறான்? வகை தெரிய சுத்துறார். இந்த ஃபேரல் ஸ்பீச் எங்க ஆரம்பிக்கிறாரு? உங்களுக்கு அதுல இருந்து வந்தா வேகமா அதை சொல்றேன். 17வது வசனத்துல இருந்து பாருங்க. பிலேத்திலிருந்து அவர் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் வளைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த போது அவன் அவர்களை நோக்கி. ஸோ பவுல் எபேசு சபையில் இருக்கிற ஒரு ஃபேரல் ஸ்பீச் என்ன சொல்றாரு பார்க்கலாம். என்னோட சேர்ந்து அப்படியே தொடர்ந்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ 18 வாங்கப்பா, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க. நான் ஆசியா நகரத்தில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே கூட என்ன விதமாய் என்பதை நீங்கள் அறிந்துக்க, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய. ஆமா, நான் மனத்தாழ்மையால கண்ணீரோடு இல்லப்பா, கூட எதுவும் இருந்துச்சு, தீமையான சோதனைகள் இதெல்லாம் இருந்துச்சு. நான் கர்த்தரை செய்வேன், பிரயோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்யல. ஆமா, வெளியரங்கமா வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பண்ண, உபதேசம் பண்ண, தேவனிடத்தில் மனம் திரும்பதை கொடுத்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சஜலாய். அல்லேலூயா. ஊழியத்தை சொல்றான். இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனா எங்க போறேன்? ஆமா, எபேசை விட்டு நான் எங்க போறேன்பா? இட்ஸ் மை அப்பாயிண்டட் டைம். இது எனக்கு கைரோஸ்கான காலம். எபேஸ்ல இருந்த நாட்கள் என்ன செய்யுது, முடியுது. நான் எங்க போய் ஆகணும்? எஸ்லேமுக்கு போய் ஆகணும். எஸ்லேமுக்கு போகும்போது என்ன நடக்குது? கட்டுகளும் எனக்கு வைத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றுதோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இருக்கிறார் சாட்சி சொல்லணும் இருந்தேன். நாளைக்கு 1ஆம் தேதி நைட்டு சொன்னது ஒரு 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 சின்ன ஃபேஸ் தான். ஆனால் நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் புரியணும், சில காரியங்கள் தெரியணும் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த செய்தி கொடுக்கறதா டைம் இல்லை. இதில் மாத்திரம் டச் பண்ணுறேன். போன வாரம் உங்களுக்கு நான் சொன்ன காரியம் தான். நாங்கள்
பீகாருக்கு வேலைக்காக போகிறேன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் வெளியே பேசினாங்க சொன்னோம். அப்படியே பேசினாங்க. அதை கேள்விப்பட்டு சரி வருத்தப்பட்டோன்னா, இந்த வாரத்தில் ஒரு விசிட்டிங் போகும்போது ஒரு சகோதரர் சொல்கிறாரு, பிரதர் வெளியில் பேசல பிரதர், நம்ம சபைக்குள்ளே ஒரு கூட்டம் பேசின்னு இருக்குதுன்னாரு. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் ஜனவரியிலே அது அவர் ஒருவேளை ஒரு கிளப்பி விடுறதுக்காக சொன்னாரா உண்மையாக சொன்னாங்க அது தெரியல. இல்லை ஏன்னா புரியாமல் சுற்றினுக்கிறாங்க. எங்களுக்கு வேலை கிடச்சின்னு போதுமா, நாங்கள் எங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கல, நாங்கள் விட்டு 2017 புது ஆட்களுக்காக சொல்கிறேன். அதுக்கெல்லாம் ஐடியில் 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்து இவங்க பிஎட் முடிச்சுட்டு இல்லை இங்கே எத்தனையோ ஸ்கூல்ஸில் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். பீகாரில் போய் ஒரு ஸ்கூலில் போய் அப்போது அதை நான் யோசிச்சேன், இது ஒரு அறியாமல் தான், அதை நம்ம டென்ஷன் ஆகிக்கலாம். இது என்னது, ஒரு அறியாமல் காரியம். அப்போ அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கட்டுகளும் உபத்திரவங்களும் எங்களுக்கு இது. நீங்கள் இன்னொரு அதிகாரத்தில் வந்தீங்கன்னா போவாதுனே ஒருத்த பிடிச்சி தடுப்பான். ஆனால் அவன் என்ன செய்வார், அந்த தீர்க்கதரிசி மாதிரி சொல்லுவான் வந்து, நாங்கள் என்னைக்கு இந்த அழைப்பை பெற்றோமோ அப்போயே எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, நிறைய பேர் வந்து உன் அழைப்பை கெடுப்பான், அதுதான் உனக்கு என்னது. எங்கள் கூட ட்ரிப்பில் வந்தவரே ஒரு பேர், அவர் பல வருஷமாக ஊழியர் செய்கிறவர் சரிங்களா. நாங்கள் ஒப்பு கொடுத்தோன்னு அங்கே தெரிஞ்சவொடனே எங்களுக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார், பிரதர் அங்கே என்ன பண்ணிடாதீங்க. அன்றைக்கி ஆரம்பிச்சு நடுவில் இங்கே வந்து உங்கள்கிட்டலாம் சொல்லும் போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, பெரிய சர்ச்சில் அக்செப்ட் பண்ண உடனே பரவாயில்லப்பா, ஒரே கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்குது, பரவாயில்ல திறந்த வாசல் நினச்சேன். February ஆரம்பிச்சுலேருந்து வந்தது. பைபிள் காலேஜில் பாஸ்டர்ஸ் எல்லாம். ஆனால் அதில் என்ன ஒரு நன்மை இருக்கிற மாதிரி நமக்கு நம்ம மேலே ஒரு அக்கறையில் பேசிட்டாங்க. அது நம்ம தப்பாக இருக்குது சரிங்களா. என்ன நன்மை அக்கறை இல்லை, பிள்ளைங்க இருக்குது, இது இவ்வளோ அழகான சபை இருக்குது, இது விட்டு இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் இடரா இருக்குது, இது என்ன கிடையாது ஊழியம், இது அழைப்பு கிடையாது. அழைப்புன்றது நம்ம இருக்கலாம் ஆண்டவரோடு கூட இருக்கலாம், நம்ம எடுக்கிற ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன். அது இன்னொருத்தர் மூலமாக வர்றதில்லை, ஏன் இருதயத்தில் ஆவியானோடு கூட நான் எடுக்கிற ஸ்ட்ராங் கன்விக்ஷன். அப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் போகிற இடத்துல வேலை செஞ்சவங்கள ஒருத்தர் ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு கேட்க சொல்கிறாரு. இங்கே இந்த சர்ச்சி வாசலின்ட்டு அந்த அந்த அக்கா சொல்கிறாங்க, அப்போ பாஸ்டர் அவரை இந்த கேம்பஸ்க்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, வர வேணாம் சொல்லி. அதோட நிறைய பேர் பேசுனாங்க, அது சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன். அதோட ஃபைனல் பியூட்டி என்னென்னா, என்னை ரிசீவ் பண்ணுறதே சொல்லிட்டாரு இருக்குங்களா. நான் 9 வருஷம் இருக்கிறேன் பாஸ்டர், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டார். ஹெட் ஆஃபீஸர் சொல்லிடுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா இல்லை, இட் இஸ் நாட் அ ஈஸி கால். நான் எப்பவுமே என்னை பற்றி நிறைய விஷயம் சொல்ல மாட்டேன் இருக்குங்களா. ஆனால் இதுக்கு எனக்கு மேட்ச் ஆகிறதுனால சொல்கிறேன். சில பேருக்குலாம் அப்படியே ஒரு அற்பமாக அப்படி இதுவெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸில் அப்படி என்னது ஏதோ போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரே ஒரு காரியம்தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண்குமார் ஃபெலோஷிப்பில் ஒரு வார்த்தை ஷேக் ஆச்சு, உன் ஊழியத்தை கொடுப்பியா, வேலையை விடுறது வீசி. எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு துச்சமாக இருக்குது. அடுத்து அழகாக சபையை ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொன்னால் துச்சமாக இருக்குது. ஊழியத்தை கொடுப்பாயா அப்படின்னு கேட்டு ஒரு ஷேக் ஆச்சு. இந்த தலைமுறையில் இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களில் இட்ஸ் அ டஃப் கால். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு விதை, இதுக்கப்புறம் பல விதைகள் என்ன செய்யும், முளைக்கும். ஏன்னா அந்த 100 வருஷத்தில் இப்படிப்பட்டதை திருச்சபை பார்க்காதனால ஒரு டஃப்பாக தெரியுது. ஆனால் எங்களுக்கு முன்னாடி இந்த சீஷர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணி ஜெர்மனிலேருந்து டென்மார்க்லேருந்து தரங்கம்பாடியில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 100 வருஷம் சபை என்ன ஆயிடுச்சு, மெத்தடாக ஆயிடுச்சு, காம்ப்ளெக்ஸில் போயிடுச்சு. அதனால் வித்தியாசமாக ஒருத்தர் செய்யும் போது அது என்ன செய்ய முடியல அதுங்களா. அது வந்து ஒரு லூசுன்னுவாங்க, பைத்தியக்காரன்னுவாங்க. எங்களுக்குன்னா ஆசையான நாங்களுக்கு விட்டு இது வரைக்கும் நாங்கள் எங்கே போக, எங்கள் கேம்பஸ் தான் தெரியுமே தவிர எந்த வீடு தெரியாது, எவ்வளோ சம்பளம் தெரியாது. அவங்களும் சொல்லலை, நானும் கேட்கல. நான் என்ன பண்ண போகிற கூட எனக்கு தெரியாது.
இது இந்த காலத்துக்கு ஏற்ற ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று அறியாம, நான் போகிற இடம் தெரிஞ்சு போகிறேன், ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம். பைபிள் காலேஜில் ஒரு சாரு வைங்களா எனக்கு இது அங்கே நிலைமையே ரொம்ப மோசம்ப்பா. இப்போ போய் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ என்ன இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ஊழியமே செய்ய முடியாது. கன்செப்ட் ஏஜில் 14th ஒரு மாதம் ஜெபம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். வெள்ளிக்கிழமை பெரிய சர்ச்சில் ஏஜில் ஊழியமே பண்ணக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இப்போ ஊழியமே நடக்கிறதுல இதுக்காக ஒரு மாதம் நம்ம தீவிரமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும்னு ஸ்டான்லி மாணிக்கராஜ் கிட்டேருந்து என்ன வந்திருக்குது. அவருக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா ஏஜி இந்தியாவிலேருந்து. இந்தியா ஃபுல்லாக ஏஜி சபைகள் இந்த ஒரு மாதம் எதுக்கு ஜெபிக்க போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டு எலெக்ஷனு இவங்க எங்கே ஜெபிக்கிறாங்க, பர்சிக்யூஷன். வட இந்தியாவில் ஊழியர்கள் செய்ய முடியாது. இப்போ நீ ராஜஸ்தானில் ஹெல்ப் பண்ணாலும் பிடிச்சி போடுறான், நீ ஏதாவது உதவி செய்தால். இப்போ இதே நம்ம ஆட்கள் மாற்றி பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது இவர் போய் என்ன கழட்ட போகிறாருன்னு பேசுவாங்க இல்லைங்களா. நம்ம ஆட்களுக்கு வாயில் பக்கோடா கடிச்சு என்ன செய்வாங்க. ஆனால் ஏன் அப்போ இந்த நாங்கள் இப்போ ஜெபத்தோட்டத்துக்கு போனோம். அப்புறம் எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப உறுப்பின எஸ்டோ பாஸ்டரோட தங்கச்சி மரத்துக்கு போனோம் சரிங்களா. சில நேரத்தில் நம்மளை கனப்படுத்த ஆண்டவர் வெளியே வச்சிருப்பார். உள்ளகிற ஆளுங்களுக்கு தெரியாது. உள்ளகிறவங்களுக்கு நம்ம துச்சம்தான், அழுக்குதான், குப்பை தான். ஜூடாவும் ஜோஷுவா எஸ்டாவும் ஷாக் ஆகிட்டாங்க. ஊழியத்தை கொடுப்பு யார் பண்ணுவாங்க? ஷாக். அதை போய் ஃபாதர்கிட்ட சொன்னாங்க. ஃபாதர் ஜோம் மட்டும் நான் சொல்லக்கூடாத வார்த்தை எனக்கு அழுவ வந்துச்சு. நான் அழுவல. அவ்வளோ பெரிய ஊழியக்காரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஷேக் ஆகிடுச்சு. அவருக்கு நாங்கள் ஒருமே பாத்திரம் இல்லை. அவங்க டீமை பார்த்து சொன்னார், பசஸில் சொல்லுங்க உங்களுக்கு சொல்கிறேன் பா, எனக்கு பார்த்தா வெக்கமாக இருக்குதுப்பா அப்படின்ட்டு. இந்த டிசிஷனை பார்த்தா அவருக்கு என்னவா இருக்குதான், நான் உடஞ்சிட்டேன். சில பேருக்கு அப்படிதான். எல்லாராலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு இல்லை உங்களுக்கு நாங்கள் எடுத்த சில முடிவுங்க உங்களுக்கு எப்படி இருக்கலாம், வேறாக இருக்கலாம். ஆனால் கனப்படுத்துகிறவர், தரிசனத்தை கனப்படுத்துகிறவர் இருக்குங்களா, தேவையான வார்த்தைகளை கொடுத்து செய்வார். அல்லேலூயா. சில பேருக்கு அந்த கேப் கிடைச்சா எப்படி எப்படிலாம் என்ன பண்ணீங்கன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இங்கே பவுலுக்கு சொல்றது கட்டுகளும் உபத்திரவம். ஆனால் ஒன்று மட்டும் யோசித்தேன் இல்லைங்களா, நம்ம போகிறது பிசாசுக்கு ஒரு ஆட்டம் காமிக்குது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கலாம். நான் வரேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன ஆரம்பிக்குது, ஒரு ஆட்டம் ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு ஊழியக்காரர் டெரிட்டரியில் கால் வைக்கும் போது டெரிட்டரி பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. நான் இதான் சொல்ல வந்தேன். பைபிள் காலேஜ் அவர் நார்த் இந்தியாவில் ஊழியர் செய்திருக்கிறாரு. அவர் அன்பு பாசத்தில் சொன்னார், நானும் அவரை நேசிக்கிறேன். சரவணன் சாம்பல் இடப்பா பிரசாந்த் இது சொன்னார், இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு, எங்கெல்லாம் கேட்டிருக்கலாமே, நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னாரு. கடைசி நாளில் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு போயிட்டு சரி வாங்க வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் சாட்சி சொல்லுங்கன்னாரு. சாட்சி சொன்னோன்னே எதுவுமே சொல்ல, யூ ஆர் த போல்ட்னஸ், யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், உங்கள் கூட நல்ல போல்ட்னஸ் இருக்குது, நீங்கள் போகிற காரியம் ஜெயமாக முடியும்னாரு. முன்னாடி நாள் என்ன சொன்னார், என்கிட்ட பேசுவேன். அது பாசம், அது அன்பு, அது மாம்சத்தில் இருக்கிற காரியம். ஆனால் ஸ்பிரிட்டில் பார்க்கும்போது அவன் தெளிவடைஞ்சிடுவான். அல்லேலூயா. அவன் கிறுக்கு பேச்சு பேச மாட்டான். இல்லை, அது கிறுக்கு பேச்சு பேசுறது அது கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது ஆவிக்குரியவன் என்ன செய்வான், ஆவிக்குரியவன் செஞ்சுப்பான். ஆனால் மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவன் அப்படிதான் வரும் பேச்சு. அதான் ஆண்டு சொல்ல, காலத்துக்கு முன்னாடி எதையும் என்ன செய்யாதீங்க, அல்லேலூயா. ஸோ பவுல் அதுதான் இங்கே சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு பரிசுத்தாவினை பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படேன். பிராணனையும் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடுக்கவும். அல்லேலூயா.
அவருடைய அழைப்பை சொல்றாரு. அல்லேலூயா. அவருடைய அழைப்பு என்ன? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. நான் யார்கிட்டயே சொன்னேன், எனக்கு அங்கே போய் திருப்பி யாரோ ஒரு 200 பேர் 300 பேர் 1000 பேர் சர்ச்சை நடத்துறது எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. கொடுத்தாலும் எனக்கு வேணாம். என்னுடைய நோக்கம் வந்து அன்ரீச் குரூப்ஸ். இங்கே எப்படி சண்டே கிளாஸ் ஆரம்பித்து விதைச்சி புது ஆத்மாவுக்கு விதைக்கணுமோ அதுதான் நோக்கம். ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு 10 பேர் இயேசுவே அறியாமல் இருக்கிறான்னா மேரா நாம் லட்சுமி நாராயணா சொல்லி உள்ளே பூந்துடணும். அல்லேலூயா. தாமஸ்ன்னு சொன்னாதான் நீ பேர மாட்டேன். கர்த்தர் நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ என்னது? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அதான் சொல்றாரு, இப்போ இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பண்ணினதை கேட்டவர்கள் நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று. ஆமாம், தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால் எல்லாருடைய இரத்த பலிக்கு நீக்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பது உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய். ஆகையால் உங்களுக்கு இப்போதான் விஷயத்துக்கு வர்றாரு. இப்போ இவ்வளோ நேரம் அவரை பற்றி பேசிட்டு இப்போ எதை பற்றி வர்றாரு? சபையை பற்றி சொல்கிறாரு. உங்கள் கண்காணிகளை குறித்து என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருக்கு. மந்தையை தப்ப விடாத என்ன வரும்? நம்ம திருச்சபைக்கு இல்லை, இந்திய தேசத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். ஆனால் இந்த கைரோஸில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு விதமாக கிரியேட் செய்வார். சபையை மாற்ற சொல்லி நான் வேகமாக போகிறேன் இல்லைங்களா? இப்போ சபை எப்போ ஆரம்பிக்குது? இந்த அப்போஸ்தலர் யோவான் 17:11 கர்த்தர் எதை பார்க்குறாரு? சபையை பார்க்குறாரு. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் வெள்ளி பொண்ணு வசனத்தில் ஒன்று நான் இச்சிக்கலை, எனக்குள்ளே இருந்தவர்களுக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை என்ன செய்தது? வேலை செய்தது. வாங்குறதை பார்க்கல எது பாக்கியம்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்ல காண்பித்தேன்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன செய்கிறேன்? காண்பித்தேன். வார்த்தை சொல்றது ஈஸிப்பா, வாழ்ந்து காட்டுறது. நீங்க பேசுறது ரொம்ப ஈஸி, வாயில வடை சுடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது வாழ்ந்து காட்டு அது அழகாக சொல்வாரு. அந்த 20:35 இயேசு சொன்ன வார்த்தையில நினைக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு வாங்கி கூடார தொழில் செஞ்சாரு, காண்பித்தாரு. எல்லாவற்றின் நஷ்டமும் பேசல. என்ன பண்ணான் பவுல்? வாழ்ந்து காமிச்சான். ஆனா யார் பேசுவான் தெரியுமா? ஒண்ணுமே செய்யாததான் பேசுவான். ஒரு குண்டுமணி கூட கொடுக்காதவன் என்ன செய்வான்? பேசுவான். அப்போ இந்த ஆண்டோடைய வேலை வந்துருச்சு. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல சுயரத்தில் சம்பாதிக்கப்பட்ட சபையில அவர் சிலுவையில் அரைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவின் அனுப்புறாரு. ஆனால் உபத்திரவம் முதல் 3 நூற்றாண்டு உபத்திரவம் சபைக்கு 4ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் ஒரு கைரோஸ் வருது. கர்த்தர் கான்ஸ்டான்டினோபிளை எழுப்புறார். அல்லேலூயா. எது முடிக்கு வருது? உபத்திரவம் முடிக்கு வருது. ஆனால் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா ரோம அரசாங்கமும் கிறிஸ்தவ மதமும் என்ன செய்யுது? ஒன்றாயிடும். இது பெரிய வரலாறு. அதில் ஆரம்பிச்சதான் ரோமன் கேத்தலிக்ஸ். அதில் ஆரம்பிச்சது என்னது? நாங்கள் தான் ஆதி திருச்சபைன்னு சொல்லுவாங்க. அதை எதை வச்சுன்னா அன்னைக்கு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்த சபை என்னவா இருக்குது? கத்தோலிக்க சபை. அது கேத்தலிக்ஸுக்குன்னு காமன் அர்த்தம். அது நிறைய இருக்குது. ஸோ முதல் 3 நூற்றாண்டு பெந்தகோஸ்தே சபை. நல்ல ரோமன் கத்தலிக்கோடு நீங்கள் ரட்சிப்பு பேசணுன்னா நீங்கள் டைரெக்டாக மாதம் வணங்காதீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா கஷ்டம். நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி முதல் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது என்ன சபை? கவனிக்கிறீங்களா? வேகமாக சொல்லுங்கள். என்ன திருச்சபை? ஆதி திருச்சபை. ஆனால் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 1500 வரைக்கும் சபை இருண்ட காலத்துக்குள்ளே போயிடுச்சு. சபை எந்த காலத்துக்குள்ளே போயிடுச்சு? இல்லை சத்தமாக சொல்லுங்கள். ஸோ அதில் 1050 ஆர்த்தடாக்ஸ் 2ஆக பிரியுது. ஈஸ்டர்ன் சர்ச்சஸ், வெஸ்டர்ன் சர்ச்சஸ். அது ஒரு கைரோஸ்.
கான்ஸ்டான்டினோபிள் வச்சு பிரிக்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரம் போப்பு கார்னிடல் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அப்புறம் 1000 வருஷத்தில் என்ன ஆகுது சரிங்களா, ஈஸ்டர்ன் சர்ச்சுக்கும் வெஸ்டர்ன் சர்ச்சுக்கும் பிரிஞ்சு அது ஒரு பிரிவினையாக மாறிடுது. அப்புறம் சபை ஃபுல்லாகவே யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடுது, போப்போட கண்ட்ரோலுக்கு போயிடுது. இப்போ ஒரு கைரோஸ் தேவைப்படுது. அல்லேலூயா. ஒரு அப்பாயிண்டட் டைம் தேவைப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம், யாரை கொண்டு வர்றாரு? மார்ட்டின் லூத்தர். உங்களுக்கு தெரியாது, இஸ்ரேலாக இருக்கட்டும் சபை சரித்திரம் இருக்கும், ஆண்டோடைய ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமாக. 1000 வருஷம் உலகத்தையே ஆட்டி படைச்சுன்னு இருந்தாங்க. நாங்கள் தான் சர்ச்சுன்னு. நம்ம சபை பேர் என்ன தெரியுங்களா? எதிர்த்து நிற்கிற சபை. சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம சபையெல்லாம் பேர் என்னது? தமிழ் என்னது, சரி ஆங்கிலத்தில் ப்ரொட்டஸ்டன்ட். we are called Protestant churches. மார்ட்டின் லூத்தர் வெளியே வந்தது பேர் என்னது? ஏன் பேர்? ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்தார். எதுக்கு வந்தார் சொல்லுங்க? 95 தீசிஸ் வச்சார் 1517. ஒவ்வொரு போர்டில் உங்களுக்கு தெரியுமா, மார்ட்டின் லூத்தர் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு தான் குண்டர்பர்கை வச்சு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரிண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆமீன் சொல்லாமா? அல்லையா சொல்லாமா? இந்த டேபு, இந்த ஃபோனு, இன்டர்நெட்டு, டிவி எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? மண்ணாங்கட்டி உட்காந்து டிவி வந்துச்சுன்னா அந்தி கிறிஸ்து, இன்டர்நெட் வந்தா அந்தி கிறிஸ்து, மொபைல் வந்தா அந்தி கிறிஸ்து. இப்போ என்னது? அந்தி கிறிஸ்து. இப்போ பிரிண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே டே மார்ட்டின் லூத்தர், நீ என்ன அடிக்கணும்? ரகசிய வரைக்கும் உலகம் இருக்கிற எல்லா சேட்டலைட் என்ன செய்யணும்? பார்க்கணும். மறைக்க முடியாது. குத்தினவர்கள் கண்கள் என்ன செய்யும்? பகிர வரைக்கும் உலகமே என்ன செய்யும்? மின்னல் கிழக்குலேருந்து அமெரிக்க வரைக்கும் தோறதை பார்க்கணும். சும்மா நினச்சிருக்கிறீங்களா? டெக்னாலஜி எல்லாம் வருது, எல்லாம் அந்த ஆங்கிளை பார்க்குற கிருபை நமக்கு உண்டாகணும். ஆமீன் சொல்லாமா? தெரிஞ்சு நமக்கு எப்பவுமே 666 தான். நீ 666 பார்ப்ப, கண்டிப்பாக பார்ப்பேன். நீ தானே பேசினுக்கிற, பார்ப்போம். இப்போ இயேசு வராருப்பா, மகிமையாக வராருப்பா, சிங்காசனத்தில் வராருப்பா, ஆயத்தமாகப்பா, அவரை பாருப்பா, பைபிள் வாசிப்பா, காலம் நிறைவேற போதுப்பா, சுவிசேஷத்தை அறிவிப்பா, இன்னும் ரட்சிக்கப்படாத இனங்கள் இவங்க இருக்கிறாங்கப்பான்னா உட்காந்து யார் அந்த அந்தி கிறிஸ்து? குறை சொல்ல, நான் சொல்ல தேவைதான். நீங்க நம்ப மாட்டீங்க. இது பயமுறுத்தி நிறைய பேருக்குள்ள பிசாசுக்கிற இறங்குறது. ஒரு பிரதர் நம்ம சபையில இருந்து சாட்சி சொன்னார். இந்த அந்தி கிறிஸ்து வீடியோ, இந்த கடையில எல்லா வீடியோ பார்த்து அவருக்குள்ள என்ன வந்துடுச்சா? ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், டாக்டரின் கிளியரா தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுது, யூதருக்கு வர போகுது, சரிங்களா? ஆனால் ஒவ்வொன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ண போப்பு வரும்போது போப்பு என்ன சொல்லிட்டாங்க? அந்த கிறிஸ்து. ஹிட்லர் வரும்போது யாரு? ஹிட்லர். ஆமாம். இப்போ எல்லாரும் இந்த ட்ரம்ப்பு புதின்னு இருக்குங்களா? ஆமாம். விட்டா நம்ம எடப்பாடியை கூட ஏன்னா உனக்கு எங்கே யாரை பார்க்க விருப்பம் இல்லை? இயேசுவை பார்க்க விருப்பம் இல்லை. மணவாளனை சந்திக்க தான் நம்ம ஆயத்தமாகி கொடுக்குறோம். ஆமீன் சொல்லலாமா? அந்தி கிறிஸ்துவ அழிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆமீன் சொல்லலாமா? அவன் எவனா வரவன் இருக்கட்டும், பாஸ் முன்னாடி போனான்னா அவரு கூட போட்டு சேர்ந்து வச்சோம். அல்லேலூயா. சில பேர் இன்னும் ஒரு அத்தை எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வெளிப்படத்திலே படிக்க வேண்டாம், இது நம்ம கிடையாது. இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமீன் சொல்லலாமா? டிஸ்செப்ஷனில் விழாதபடிக்கு நீ கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எதில் கொடுத்துருக்கிறாரு? டிஸ்செப்ஷனில் நீ என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசம் 1000 வருஷம் அரசாட்சி நடந்துட்டு இருக்குதுன்றான். ஒருத்தர் இயேசு வந்துட்டே போயிட்டான்ட்டான். சம இல்லைட்டானா? இப்போ இவரு தான் 7ஆம் தூதனா? இவரு வீட்டுக்கு வருவாங்க, உஷாரா இருந்துங்க. நம்ம பாஸ்டோட சூப்பராக பேசுறாருப்பா. தானியல் பேசுறாரு, எசேக்கியேல் பேசுறாரு, வெளிப்படுத்தல் பேசுறாரு. அப்படிதான் ஒரு குடும்பம் போயிடுச்சு. பிரதர் எசேக்கியேல் அப்படி பேசுறாங்க பிரதர். 10ல் 9 விஷயம் நல்லா இருக்கும், 1ல் என்ன பண்ணிடுவான்? பாலில் கொஞ்சம் விஷம் கலந்தாலும் அதுக்கு பேர் என்னதான் விஷம்.
இதில் வேற கொரியர்லேருந்து நிறைய சரக்கு இறக்கி இருக்கிறான். முதல்ல இப்போ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் எதுவும் ஆகுது. முதல்ல வெஸ்ட்லேருந்து வந்தது, இப்போ எங்கேருந்து வருது? ஈஸ்டில். 4-5 வருஷம் மணி கேள்விப்பட்டேன். ரொம்ப பைபிள் ஸ்டடி கூகுள் மீட்டில் நடத்து. நம்ம சபைக்கு வர மாட்டார், உட்காந்து எதை பார்த்துன்னு பாரு. அப்போ சூப்பராக இருப்பா அந்த பைபிள் ஸ்டடி. நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் நடத்துனாங்க. ஒரே இந்த பயங்கர நாலேஜ் ஜாலி. அவ்வளோதான், சபைக்கே வரமாட்டேன். உஷாராக இருந்துங்க. மந்தையை தப்பு விடாத என்னது ஊனாய்க்க. ஸோ அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தில் இந்த ப்ரொட்டஸ்ட் மார்ட்டின் லூத்தர் வந்து எதிர்த்ததுனால தான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, இந்த மார்ட்டின் லூத்தர் ஆண்டவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது ஒரு கைரோஸ் டைம். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஸோ 1000 வருஷம் இருண்ட சபை ஆண்டவர் இந்த 16, 17, 18, 19 ஒரு பெரிய கைரோஸை செய்தார். அல்லேலூயா. ஆமாம், சீகன் பாலை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாரு. 24 வயசு பையன் 37 செத்துட்டான். அவன் பண்ண உழைப்பு இந்த பைபிள். 222 நாள் கப்பல் பயணம். கல்யாணம் ஆகி 3 வருஷம்தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஷெட்யூல்னு போட்டுக்குதாங்க உட்காந்து. யார் அவர் யாருன்னு தெரியாது. 2 பேர் அனுப்புங்க சொன்னேன். இவர் கூட இன்னொரு பையன் வந்து உட்காந்து இந்த பைபிளை எழுதி நமக்கு ஆண்டவர் கிடைக்க செய்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் பைபிள் வந்திருக்குது. இது என்னது? இது ஒரு கைரோஸ். இத்தனை லாங்குவேஜில், இத்தனை ஆப்பில், அது வந்து என்னது? காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஈராக்குள்ள, சவுதி அரேபியாக்குள்ள ஒரு ஊழியக்காரன் எடுத்துன்னு போகாத பைபிளை அவன் வைத்திருக்கிற ஃபோனில் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வருது புரியுது? அல்லேலூயா. ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்குள்ளே ஒரு ஊழியக்காரன் பைபிள் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது. ஆனால் அவன் ஃபோன்லேயே அந்த பைபிள் அவன் என்னால் என்ன செய்ய முடியும்? டவுன்லோட் பண்ண முடியும். கத்த செய்யறதுல பயங்கரமாக இருக்குங்க. அலே, நீ ரூலாக போடுற, சட்டமாக போடுற இல்லை. நான் ஒரு விஷயத்தில் சந்திச்சுட்டு அவன் நீ பைபிளை எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு போட்டு இத்தனை நாள் அடிச்சிருந்த. இப்போ வேற லெவல்ப்பா. அவன் கையில் என்ன வந்துடுச்சு? ஸோ கத்தர் ஒவ்வொரு சீசனில் 19 20ஆம் நூற்றாண்டு வரும்போது பெந்தகோஸ்டல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. பெந்தகோஸ்டல் மூவ்மெண்ட்டில் வந்து அப்புறம் ஆவியானவர் வந்து அதில் பிறந்தது தான் ஏஜி சபை. அது ஒரு மூவ்மெண்ட். இப்போ 21ஆம் நூற்றாண்டு 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? அதுக்கு தான் யூடியூப்பை கொண்டு வந்தார். பெந்தகோஸ்டில் வந்து பெந்தகோஸ்டலோட அட்டூழியங்கள் தான் இப்போ 25 வருஷமாக என்ன செய்யுது. ஏன் கொண்டு வர தெரியுங்களா? இது அடுத்த ஷிஃப்ட்டு. அந்த மூமெண்ட் என்ன செய்யுது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விதமாக நடத்துவார். ஆமீன் சொல்லலாமா? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சாரி, டைம் ஆகிடுச்சு இல்லை. நம்ம வந்து நானும் இதை நான் சொல்லியிருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன். பட் எனக்கு கர்த்தர் கொடுத்த எனக்கு ஒரு வெளிப்பாடு தான். அது டாக்டரினாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. என்னென்னா பாடல்களை பற்றி நானும் சொல்லுவேன். நம்ம பழைய பாட்டு நம்ம மெச்சிப்போம். கீர்த்தனைகள், பாடல்கள், சாரா நவரோஜ் பாடாமலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னைக்கு பாடகர்லாம் சரியா இல்லை சரிங்களா? எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? உணர்ச்சியை கிளப்பி விடுறாங்கப்பா. அதுதான் அபிஷேகம். அந்த பாடல் தான் என்னது? அபிஷேகம். இந்த காலத்து பாடலாம் என்ன கிடையாது? அபிஷேகம் இல்லை அப்படின்னு கொண்டு பழைய பார்க்குறேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த காலத்து ஆளுங்க பயங்கர அறிவாளி, பயங்கர பிஸி, பயங்கர ஷெடியூலு இல்லை. அவனுக்கு வந்து ஏதாவது பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்களேன். ஆமாம், தேவ பிதா எந்தன் அவன் எங்கேயோ இருப்பான். இப்போ வந்து நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஐடியில் பெரிய ப்ரொஃபஷனலாக இருப்பான், பெரிய பெரிய உச்சரிக்கலாம், கண்ணு தார தாரையாக வருது. எபினேசரே எபினேசரே, தூக்கி எரியப்பட்ட என்னை உடஞ்சிடறான். இந்த காலத்து ஆளுக்கு என்ன பாட்டு கொடுக்கணும் அவருக்கு தெரியும்ப்பா. அலையில அலையிலையா வரமாட்டுது. அலையிலூயா. எமோஷனலை உண்டாக்குனது யாரு?
ஆண்டவர். இது ஒரு அறியாமையில காலம் தான் பிரச்சனை. நம்ம வந்து நீங்கள் ஆண்டவர் கிரியை செய்கிறவரை இன்னைக்கு புள்ளிங்கோ, நாளைக்கு அவன் பெரிய ஆளுங்கோ பார்க்க போறீங்க, உடைச்சிருவாரு. சும்மா பாட்டு கொடுக்கல. அல்லேலூயா. ஆமாம், விளையாட்டு கிடையாது. பாட்டு எழுதுனோட வேற பேர் டீல் பண்ணிப்பாரு. அது அவர் காரியம். அதுதான் சொன்ன ஆசிரியர் வச்சு இஸ்ரவேல் என்ன பண்ணிடுவாரு, நான் தீர்த்து. நீ ரொம்ப பெருமைப்படாதப்பா, பாட்டு வரி ஊழியம் செய்யும், அவ்வளோதான் விஷயம். ஆமீன் சொல்லலாமா? பாட்டு எழுதுறன்னு விட்டுருங்க, எது ஊழியம் செய்யும்? பாட்டு வரி. முடிஞ்சிச்சு மேட்ரு, அவ்வளோதான். நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போ. இதுக்கு ஒரு கூட்டம் சண்டை போடுது. ஐயோ அந்த அம்மா யாருப்பா போட்டு வச்சுன்னு பாடுது. யாரு பாடினா உனக்கு என்ன? அந்த பாட்டு பாடும்போது அவன் கனெக்ட் ஆகிறான் பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு மகிமை இறங்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் என் பாட்டு எழுதுறான் அவன். இல்லை, கர்த்தருக்கு அவருக்கு பாருங்க எவ்வளோ உள்ளம். எப்படியாவது என் ஆத்துமாக்களை அவர்கிட்ட என்ன செய்யணும், சேர்க்கணும். ஒரு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அதுக்கு யாரை விட பயன்படுத்துவார் அவர். ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். உங்களுக்கு நிறைய பாட்டு ஊழியம் செஞ்சுருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமீன் சொல்லலாமா? அதை வந்து நீங்கள் அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து அவருக்கு ஜெபம் பண்ணி எடுத்த பாட்டு தான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை. அவன் ஏதோ ஒன்று எழுதிட்டு போயிருப்பான். அவருக்கு தேவை, நீங்கள் அவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆமீன். ஆமீன் சொல்லலாமா? திடீர்னு ஒரு 2 சரணம் பாடும், அந்த பாட்டு உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமாக என்ன செஞ்சிடும்? ஆமாம், நான் பண்ண 1 மணி நேரம் பிரசங்கம் தம்பி ஆயிரும். இல்லைங்களா? 2 வார்த்தை முடிஞ்சிச்சு மேட். ஆமீன் சொல்லலாமா? பழைய பாட்டு விட்டு பாட கண்ணீர் தான். நான் கம்பேரிசன் பண்ணல, குறை சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இது எனக்கு வந்த ஒரு வெளிப்பாடு. இல்லை நானும் யோசிக்கிறேன், பழைய பாடு இல்லை எமோஷனலாக. ஏன்னா நிறைய பேர் அப்படியே இப்போ புதிய பாட்டுலாம் வேணாம்ப்பா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற 30 வருஷத்துக்கு முன்னாடி சாரான அவரேஜ் காட்டில் எந்த உலகம் பிஸியாக இருந்தது? நிறைய பேருக்கு அப்போ அவன் வேலையே இல்லைன்னு இல்லை. அப்படி 10 ஸ்டான்ஸாக பாடலாம் நீ. இல்லை, இன்னைக்கு ஒரே ப்ரெஷரு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய இருக்கலாம், சூப்பராக இருக்கிறான். ஆனால் அவன் எங்கே பாதிக்கப்பட்டுக்கிறான்? மனசு. அது புரிந்து கொள்ளுகிற ஒரு நேசர் அவர். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு எனக்கு ரீசெண்டாக வந்துச்சு. அப்புறம் போகிறவர் போல. ஆமாம், பார்த்தாலே எரிச்சல் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் கொஞ்ச நாள் நமக்கே ஊழியம் செய்து அந்த பாட்டு. அல்லேலூயா. பாட்டு எழுதுற அம்மாவை பார்க்காதப்பா, அந்த பாட்டு வரி உனக்கு என்ன செய்யுது பாரு. ஆமாம். அல்லேலூயா. ஆமீன் சொல்லலாமா? நாங்கள் தரங்கம்பாடினேன் போயிட்டு எல்லாம் ஒரே ட்ரிப்பில் எல்லாத்தையும் போக ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். தனுஷ்கோடி போனோம், ராமேஸ்வரம் போனோம், தங்கச்சி மடம் போனோம், ஜெபத்தோட்டம் போனோம். எல்லாம் அதை கடைசியாக எது பார்த்து வந்துட்டோம், தரங்கம்பாடி எல்லாம் பார்த்து. சில நேரத்தில் அன்பிளானில் ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிப்பார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நேற்று நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சொல்லி முடிச்சிடுறேன், சாரி. அங்கே உட்காந்துருக்கும் போது நாங்கள் அந்த தரங்கம்பாடியில் பஜ்ஜி விற்கிற கடை, ஜூஸ் விற்கிற கடைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தேன். அப்போ எனக்கு உள்ளத்தில் ஆவியானதாக தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எத்தனை குடும்பங்க பிழைக்கிறதுக்கு ஒரு சீகன் பாலை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அங்கே பார்த்தா 10 கதை இருக்குது. இவன் பிழைக்கிறதுக்கு மனுஷன் அன்னைக்கு விதைச்சாரு, அன்னைக்கு வந்து ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாரு, அன்னைக்கு சாப்பாடு போட்டார். அவரை பார்த்தா 20 போட்டுக்கிறான். முதல் எல்லாம் அவர் தான். இந்தியாவில் பிரிண்டிங் மிஷின், படிப்பு, நம்ம சொல்கிறோம் காமராசர், எம்ஜிஆர்னு தலைவர் 400 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன போட்டார், சாப்பாடு போட்டார். எல்லாம் முதல் பயங்கரம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு பராமரித்து விட்டு. ஆனால் அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. சரிங்களா? எத்தனை வருஷமாக அதை செய்கிறாங்க தெரில. அங்கே 10 குடும்பம் சரிங்களா. அவரை பற்றி கூட தெரியுமா தெரியாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பொழைச்சின்னு இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லாமா? ஒருவன் கீழ்ப்படியும் போது தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நான் உடனே என் மனைவி கிட்ட ஷேர் பண்ண பார்த்து உடனே சொன்னான், இந்த பாருங்க குதிரை ஓட்டுறான் பாருங்க, இவனு கூட தெரியாது. அல்லேலூயா.
இல்லை, அவன் குதிரை ஓட்டுன்னு போகிற மாதிரி அவன் பிழைக்கிறது யாரால? சீக்கிரம். அது மாதிரி நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒரு விதையாக மாறும்போது ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 51:2 இந்த பாட்டு தான் இது. ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையிலே நான் அவன் என்ன செய்தேன்? அழைத்தேன். ஆமீன் சொல்லாமா? கர்த்தர் உங்களே அழைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? தயவுசெய்து வேடிக்கை பார்க்குறவங்களாம் சபையில் இருக்காதீங்க. என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சாத்திய கூறுகளை பார்க்காத, உனக்கு கொடுத்த தரிசனத்தை பாரு. நீ சாத்திய கூறுகளை பார்த்தேன்னா ஒரு கூறும் விளங்காது. பிரயோஜனம் இல்லாத உன்னை கர்த்தர் உயர்த்த முடியும். அதை நம்புறியா? நீ உன்னை நம்புறதுனால தான் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. நீ அழைத்தவரை நீ நம்பு, உன்னை கர்த்தர் சாத்தியமாக்குவார். அல்ல, ஏன் சாத்தியில நீ சொல்ற? ஏன்னா நீ உன்னை சாத்தியில நினைக்கிற. அழைத்தவர் எல்லாவற்றிலும் சாத்தியமானவர். அல்லேலூயா. ஆமா, அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தையை பேச சொல்றாரு. யாருக்கும் தெரியல. நீ உன்னை யோசிக்காத மகளே, உன்னை யோசிக்க மகளே. நீ உன்னை யோசினா ஒன்றும் சாத்தியம் ஆகாது. நீ இத்தனை நாள் போஸ்ட்பான் பண்ணி தள்ளி போறது காரணம் என்ன? உன்னை நீ சாத்தியமா பார்க்கற. சத்தியமா ஒன்றும் நடக்காது. ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. நீ உன்னை யோசிச்சினா கதை கண்ட. இப்ப நான் என்ன யோசிச்சா என் கதையில கண்டேன். என் மனைவி அவ்வளோ யோசிச்சா கதை கண்டேன். நாங்க பார்க்கறது ஆண்டவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இந்த வேலை ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். உன்னை கர்த்தர் ஒரு உன்னத நோக்கத்துக்காக தெரிஞ்சு கொண்டார். தாயின் கருல தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டார். கணவன் மனைவி அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகள், உன் சந்ததி 1000 தலைமுறைக்கு சாட்சியா கர்த்தர் தெரிகிறார். தேவை ஒன்னே ஒண்ணுதான், நீ கீழ்ப்படி. சாக்கு போக்கு சொல்லாத, சாத்திய கூறுகளை பார்க்காத, நீ குடும்பமா அர்ப்பணி. கர்த்தர் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் அனைவரும் கூட அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக.